பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தொடர்ந்து நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை கட்டும்படி, எங்களை உருவாக்கும்படி, எங்களை நிலைநிறுத்தும்படி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படி நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுகிற அடிமையை நீர் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற நானும் கேட்கிற உம்முடைய ஜனங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வருடங்களும் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திலேயே ஒவ்வொரு புது புது காரியங்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, செய்துட்டே இருக்கிறாரு. எனக்கும் அநேக அனுபவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் கர்த்தர் ஊழியத்தில் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் அனுப்பும் போது அவைகள் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் ஆண்டவரை குறித்து பேசவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய ஊழியத்தை பலமாய் செய்வதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தும்படி அநேக சூழ்நிலைகளை நாம் யோசிக்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போகவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை செய்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் நல்லவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாய் முடிவு பரியந்த என்ன பண்ணுவார், நடத்துவார். அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயமாக என்ன பண்ணி முடிப்பார், செய்து முடிப்பார். அதை தடுக்கும்படி, அதை கெடுக்கும்படி எவ்வளவு பெரிய பிசாசு எப்படிப்பட்ட தந்திரங்களினால எதிர்த்து வந்தாலும் அவைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், பலப்படுத்த என்ன உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வளர்ந்து வளர்ந்து என்னென்னா என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மட்டும் என்ன பண்ணிக்கணும், சார்ந்துக்கணும். மனுஷருடைய உதவி, மனுஷருடைய ஆலோசனை, மனுஷனுடைய அவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் இதெல்லாம் பயன்படுத்தின நாட்கள் ஊழியத்தில் இருந்தது. ஆனால் வளர 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 எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தரையே பிடித்து கொள்ளணும். கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கணும். கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தா போதும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் நமக்கு செய்ய என்ன உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த கன்வென்ஷன் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தரை அனுமதித்தால் தொடர்ந்து இது போல கன்வென்ஷனை நடத்துறதுக்கு என்ன பண்ணுறோம், நாங்களும் சித்தம் உள்ளவர்களாக தான் என்ன பண்ணுறோம், விருப்பம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். இன்னும் சிலர் வராததுக்கு காரணம் அவங்களுக்கு லீவும் மற்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால, குடும்பங்களில் சூழ்நிலைகள் எல்லாம் சரியா இல்லாததுனால அவர்களால் என்ன பண்ண முடியல. நாங்கள் இங்கேயே சில குடும்பம் ஒரு குடும்பம் வரமாட்டாங்கன்னு நினச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருடைய விருப்பமும் இதுதான். ஏன்னா அப்படித்தான் ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ கடமைக்கு ஒரு ஊழியம் செய்யணும், நிறைய ஜனங்களை சபைக்கு கூட்டணும், நிறைய பேர் என்ன பண்ணணும். இல்லை, உங்களை போலத்தான் நாங்களும் அங்கே சென்னையில் எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். குடும்பமாக தான் பழகிறோம். குடும்பமாக தான் என்ன பண்ணுறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறது போலத்தான் நாங்கள் பழகிக்கொள்ளவும் ஊழியத்தை செய்யவும் என்ன பண்ணுறோம், நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பலப்படுத்துவார். உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை இந்த பகுதியில் கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். இன்றைக்கு தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் நேற்று தினத்தில் தொடங்கின, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பில் நாம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அழைப்பில் என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். அழைப்பில் நிலைத்திருந்தா தான் ஆசீர்வாதம். அழைக்கப்பட்ட காரியத்தில் நம்ம தரித்திருந்தாதான் தேவன் அவருடைய பிரதிபலனை நமக்கு என்ன பண்ணுவார். இப்போ இந்த உலகத்தில் கம்பெனியில் ஒருத்தரை ஒரு வேலைக்கு கூப்பிடுறாங்க, வாட்ச்மேனை என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூப்பிட்டு வச்ச பின்னாடி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்னவா வச்சாச்சு, இந்த கம்பெனியில் உனக்கு என்ன வேலைப்பா, வாட்ச்மேன் வேலை. கேட்டு திறக்கணும், யார் வர்றாங்க போகிறாங்கன்னு என்ன பண்ணணும், நீனு நோட் பண்ணி வைக்கணும். இந்த கம்பெனியினுடைய பொருட்கள் தேவையில்லாமல் வெளியில் போகிறத என்ன பண்ணணும், நீனு தடுத்து வைக்கணும். இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் பத்திரமா என்ன பண்ணணும், பார்த்துக்கணுங்கிறது தான் ஒரு வாட்ச்மேன் கொடுக்கப்பட்ட வேலை. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு நிறைய உள்ள வந்தோடனே நண்பர்கள்லாம் கிடைச்ச உடனே இவர் டீ வாங்கி கொடுக்கறது, வேற ஏதாவது பொருள் சாப்பாடு வாங்கி கொடுக்க போறது, இப்படி இவருக்கு தெரிஞ்ச பல வேலைகள் என்ன பண்றாரு, செய்யறாரு. கம்பெனியில் தொடர்ந்து நடக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டே இருக்குது, செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது,
நடந்துட்டே இருக்கு. இந்த கம்பெனி இவரை தொடர்ந்து வேலையில வச்சுப்பாங்களா? ஏன்? இவர் செய்யற வேலை செய்யறதுக்கு வேற ஆட்களை என்ன பண்ணிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட நோக்கத்துல முதல்ல என்ன பண்ணணும்? செயல்படணும். அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிஞ்சு முதல்ல என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? எப்படியாவது ஊழியம் செஞ்சுடணும், எப்படியாவது ஆத்மாவை, அதெல்லாம் நம்ம வேலை, அதெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டியதை என்ன பண்ணுவாரு? ஆத்மாக்களை சபையில சேர்க்கிறது யாருடைய வேலை? ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் சபையில சேர்த்தது? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்துட்டா, நான் ரொம்ப பிரயாசப்பட்டதுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க போல, அதனால நான் தான் போய் எல்லாரையும் என்ன பண்ணிட்டு வரணும் போல. நம்ம வேலை எல்லாம் சுவிசேஷம் சொல்றது மட்டும்தான். ஆண்டவரை சொல்றது, சாட்சியா என்ன பண்றது? வாழ்றது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சபையில என்ன பண்ணுவாரு? கர்த்தர் தான் சபையில சேர்க்கணும். வேதம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட என்ன பண்ணப்படுமா? அப்படின்னா என்ன? தேவன் யாரெல்லாம் சபையில சேர்க்கலையோ, தேவன் யாரெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரலையோ, அவங்க ஒருவேளை சபைக்குள்ளேயே இருந்தாலும் காலம் வரும்போது அவர் நடலன்னா அந்த நாற்றெல்லாம் வேரோட என்ன பண்ணிடுவாராம் கர்த்தர்? பிடிங்க என்ன பண்ணிடுவாரு? தூக்கி எறிஞ்சிடுவாரு. அதனால இந்த சபையில ஆள் கூட்டுறதுக்கு பெரிய பிரயாசப்படணும், நம்ம பயங்கரமா உழைக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது என்ன வேலை தான்? சாட்சியா வாழ்ற வேலை என்ன பண்ணணும்? செய்யணும். அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா இருந்தா போதும், கர்த்தர் சபை என்ன செய்வாரு? பெருக செய்வார். இப்ப முதலாவது நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுதந்திரத்துக்காக, சுயாதீனத்திற்காக என்ன பண்ணிருக்கிறோம்? எதுல இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு? பாவ பிரமாணத்திலிருந்து நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மரண பயத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சோ இதுக்கு கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. மறுபடியும் போய் அந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணாம இந்த பயத்துக்குள்ள போய் என்ன பண்ணிக்காதீங்க. வியாதி வரும், மரணம் வரும்னு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. திடீர்னு ஜலங்க சத்தம் கேட்கும், இருட்டா யாருலயோ போற மாதிரி இருக்கும், ராத்திரி உங்களை அமுக்குற மாதிரிலாம் என்ன பண்ணும் சூழ்நிலைகள் வரும். உங்க பேரை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியும், கருப்பா உருவம் வரும். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க. ஏன்னா இருளுக்கு நம்ம மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா நம்மளை நெருக்க வர்ற, பயமுறுத்த வர்ற எல்லா பிசாசும் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். அடுத்தது, பாவத்தில் நான் மேற்கொள்ளவே முடியாது பிரதர், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்துருவேன் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விடுதலையாக்கிட்டார். நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணணும். அடுத்தது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது அழைப்பு. கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்ம இருதயங்கள்ல ஒன்று ஆள வேண்டும். எது நம்முடைய இருதயங்கள்ல ஆள வேண்டும்? நம்ம பலர் எப்பயுமே ஒரு ஹாண்டடாவே என்ன பண்ணுவோம்? ஹாண்டட்னா தெரியுமா? பேய் பிடிச்ச மாதிரியே இருப்போம். அதுக்கு பேர் தான் என்னது? ஹாண்டட். ஹாண்டட்னா எப்பயுமே பிரம்ம பிடிச்ச மாதிரியே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே என்ன பண்ணுவோம்? இருப்போம்ல. எதை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம்? எது நம்முடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்குதோ, எது நம்ம இருதயத்தை ரொம்ப நெருக்குதோ, அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? சிந்திச்சு கொண்டே இருப்போம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவ சமாதானத்தினாலே நிறைந்த வாழ்க்கையை வாழும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன பண்ண கடவுது? ஆள கடவுது. இதற்காகவே நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? இப்போ எப்படி அழைக்கப்பட்டிருக்கோமா நம்ம எல்லாரும்? எப்ப தேவ சமாதானம் அப்ப கிடைக்குது? எல்லாரும் ஒரே சரீரமாய் இணைந்து செயல்படும் போது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன பண்ணும்? ஆளும். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? இயேசு சொன்னாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து,
உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி ஒரு காரியத்தை என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்துக்கோங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்களேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்ப ஒரு விஷயத்தை சொல்றாராம், அதை கேட்டா எல்லாருக்கும் என்ன வருமா? இப்ப அவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்ன வரும்? இப்ப நீங்களும் இந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன வரணும்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இது கேட்கும் போது சமாதானம் வருமா? உள்ள சமாதானம் போகுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், அது கேட்ட உடனே என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். சமாதானம் வர்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறேன், உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஆராதனை முடிஞ்ச பிறகு சென்னையில இருந்து ஏதோ என்ன பண்ணிருப்பார் போல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாரு, சந்தோஷப்படுத்துவார் போல அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்து அப்படித்தான் எதிர்பார்த்தாங்க இவங்களும். இவர் இதை சொல்றாரு. இவர் எப்படி தெரியுமா இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு? இயேசு இந்த இதை எங்க பேசுறாரு அப்படின்னா, பஸ்காவுக்கு ஒரு வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்றாரு, சீஷர்களோட பேசுறாரு. அவர் பிரசங்கமே இப்ப நாங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நம்ம நல்லா இருப்போம், இப்படி எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி என்ன பண்றோம். ஆனா இயேசுனுடைய பிரசங்கத்தை எப்படி தொடங்கினார் தெரியுமா? 14வது அதிகாரம் 1 வசனத்துல அங்கதான் அவருடைய பிரசங்கத்தை தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாரு தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இருதயம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன? இனிமே சொல்ல போறதெல்லாம் கேட்டா என்ன வரும்? நான் பேசுறத கேட்டா என்ன வரும்? நான் பேசுறத கேட்டா சந்தோஷம் வராது, மாறா என்ன வரும்? கலக்கம் வரும். என்ன கலக்கம் வரும்? என்ன கலக்கம் வரும்? வாசிங்க. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அடுத்தது என்ன பிரச்சனை வரும்? விசுவாசத்துக்கு என்ன வரும்? ஆமா, தேவன் மேல விசுவாசத்துக்கும் பிரச்சனை வரும், என் மேல விசுவாசத்துக்கு என்ன வரும்? அதனால 2 பேர் மேல, என் மேலையும் விசுவாசமா இருங்க, தேவன் மேலையும் விசுவாசமா இருங்க. ஏன்? என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்ன பிரச்சனை? இப்ப இவங்க எதுக்கு கலங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கலக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்கல்ல, என்ன இல்லைன்னா பிரச்சனை தான், வீடு இல்லைன்னா. ஆமா, இப்போ அவரு கலங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீடை பத்தி பேசுறாருன்னா எதுக்கு கலங்கி இருக்கிறாங்க? ஏன் இவங்க கலங்கி இருக்கிறாங்க? இயேசு பஸ்காவை எல்லாம் பர்னிஷ்டா இருக்கிற ஒரு வீட்டுல என்ன பண்ண சொன்னாராம்? மேல் வீட்டுல அப்படித்தானே ஆயத்தப்படுத்த சொன்னாரு. ஒருத்தன் வீட்டுக்கு போங்க, அவன் மேல் வீட்டுல கூட்டிட்டு போவான், எல்லாம் எப்படி இருக்கும்? வெல் பர்னிஷ்டா இருக்கும். அந்த வீட்டுல எனக்காக பஸ்காவை என்ன பண்ணுங்க இப்ப இவங்க எல்லாம் எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க? இவங்களுக்கு எப்பயுமே இவர்கிட்ட என்ன கேள்வி இருக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு இதுதானே கேட்டுட்டே இருப்பாங்க இயேசு கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு ஏதாவது எல்லாருக்கும் நினைச்சிருப்பாங்கல்ல, இவரு ராஜ்யபாரன் சொல்றாரு. இங்க வேற ரோமர்கள் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு புது கட்சி என்ன பண்ணுவாரு? தொடங்குவாரு. ஏதோ ஒரு வேக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாரு? இயேசு வெற்றி கழகம்னு ஒண்ணு என்ன பண்ணுவாரு? தொடங்குவாரு. நம்ம இந்த இயேசு வெற்றி கழகத்துல சேர்ந்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தாலும் நமக்கு மந்திரி பதவி, எம்எல்ஏவா என்ன கிடைக்கும்? போய் சட்டமன்றத்தில் உட்காரலாம், காரெல்லாம் என்ன பண்ணி தருவாங்க? வாங்கி தருவாங்க. ஒன்னும் என்ன இருக்காது, பேச தெரியலனாலும் பரவாயில்ல, அங்க போய் எதையாவது என்ன பண்ணுவோம்? பேசுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இவங்களும் என்ன பண்றாங்க. ஏன்னா இவர் அடிக்கடி பேசுறது எதை பத்தி பேசுறாரு? ஒரு ராஜ்யபாரத்தை பத்தி என்ன பண்றாரு? இவங்க எல்லாம் அடிமைகளா இருக்கிறாங்க. ராஜ்யபாரம் கேட்ட உடனே இவங்க என்ன நினைச்சாங்க? இவரு இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மளெல்லாம் மீட்டு தேவனுடைய ராஜ்யம் ஒன்னு இந்த பூமியில என்ன பண்ண போறாரு போல ஸ்தாபிக்க போறாரு. இவர் அதுல என்ன ஆக போறாரு? ராஜாவாயிடுவாரு. நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? குட்டி குட்டி மந்திரிகள் ஆயிடுவோம். அதுதான் உங்களுடைய எண்ணம். அதனால தான் இவங்க அடிக்கடி அவர்கிட்ட வந்து கேட்கறது, என்ன தருவீங்க, என்ன தருவீங்க?
ஒரு அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கிறாங்க, இவர் ராஜாவாயிட்டாருன்னா அம்மா வந்து சொல்லு, என்னைய ரைட் வலது பக்கத்துல என்னைய உட்கார வைக்க சொல்லுமா. சின்ன பசங்க மாதிரி போய் சொல்லிக்கிறாங்க. அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அம்மா வந்து சொல்லுது, ஏசப்பா இவங்க என் ஒருத்தனை எங்க உட்கார வைங்க, வீட்டில் வந்து ஒரே அடம் பிடிக்கிறாங்க, ஒருத்தனுக்கு வலது பக்கமும் ஒருத்தனுக்கு இங்க இடது பக்கமும் கொடுத்துருங்க. பாவம் ரொம்ப அதை எதிர்பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்க கூடவே. ஆனா இவர் இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யற மாதிரியே என்ன பண்ணல தெரியல. இப்ப கடைசியில இவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறாரு, வெல் பர்னிஷ்டு. இப்ப நம்மளும் ஒரு நல்ல அழகான நல்ல சோஃபா செட்லாம் போட்டு எல்லா பொருட்களும் ஒரு வீட்டில் வச்சிருக்கிற நல்ல அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனா நம்ம என்னவா இருக்கும்? கர்டன் சூப்பரா போட்டிருக்கிறாங்கல்ல, சொல்லுவோம்ல, இந்த வசன போர்டெல்லாம் சூப்பரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்கல்ல, கட்லரிஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்கிறாங்கல்ல, கிச்சன் சூப்பரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, டைனிங் டேபிள் சூப்பரா வச்சிருக்கிறாங்க. பட் இருந்திருக்கும்ல, இவங்களும் அதை நினைச்சு தான் கலங்கிட்டு இருக்கிறாங்க. சே, யார் வீடெல்லாம் என்ன பண்ணுது, நல்லா இருக்குது, நமக்கு எப்படி இப்படி ஒரு வீடு கிடைக்குமோ அப்படின்னு எண்ணத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இருதயத்தை தெரிஞ்சவர் சொல்றாரு, உங்க இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் என்ன பண்ணுது இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே உங்ககிட்ட என்ன பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். இப்பவும் நீங்க ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்றேன், ஆயத்தப்படுத்திட்டு வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கிறதுக்கு உங்களை என்ன பண்றேன், வந்து கூட்டிட்டு போறேன். ஆண்டவர் நம்முடைய கலக்கங்கள் என்ன, அதனால வீடு வேணும்னு ஜெபம் பண்ண வேணாம்லாம் நான் சொல்லல. வீடு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் தான் என்னது, கர்த்தர். சில வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அங்கிள் வந்து வெள்ளூர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்து என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கவலையோட கேட்டாரு, உங்களுக்கு வீடு இல்லைன்னு கவலையே இல்லையா பாஸ்டர், சொந்தமா வீடு இல்லைன்னு கவலையே இல்லையா பாஸ்டர், ஏன் பாஸ்டர் அதை குறித்து நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. நான் அப்ப சொன்னேன், இப்பவும் நான் எதுல தான் குடியிருக்கிறேன் அங்கிள், ஒரு வீட்டில் தான் என்ன பண்றேன் நான் குடியிருக்கிறேன், இப்போ எங்க தான் குடியிருக்கிறேன் நான். அவர் என்னிட்ட கேட்ட கேள்வி என்னமோ, ரோட்ல வசதியே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தன் வீடை பத்தியே கவலை இல்லாம தெருவிலேயே என்ன பண்றான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்ன பண்ணாரு. நான் சொன்னேன், அங்கிள் நான் இப்பவும் எங்க தான் இருக்கிறேன், வீட்டுல தான் என்ன பண்றேன் இருக்கிறேன். அது வாடகையா இருக்கட்டும் சொந்தமா இருக்கட்டும், சொந்தமா இருந்தா என்ன தொல்லை இருக்காது. ஆமா, பட் எல்லா ஓனரும் தொல்லை பண்றவங்க கிடையாது. நான் தொல்லை பண்ற ஓனரையும் அனுபவிச்சிருக்கிறேன், தொல்லை பண்ணாத ஓனருக்கு எனக்கு வீடு என்ன பண்ணிருக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஓனர்ஸும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி, எக்கால சத்தம் கேட்கிற வரைக்கும் தான். எக்கால சத்தம் கேட்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும், பாரமான இதெல்லாம் பாரமா வச்சிருந்தோம்னா இது நம்மள மேல எழும்ப என்ன பண்ணாது, விடாது. அதனால சொந்தமா இருந்தாலும் அதை இருதயத்துல வச்சுக்காதீங்க, வாடகையா இருந்தாலும் எதுல வச்சுக்காதீங்க, இருதயத்துல வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு பெரிய வாசஸ்தலத்தையே என்ன பண்ண போறேன், நானு ஆயத்தம் பண்ண போறேன். நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது, நிறைய வாழும் இடங்கள் அங்க என்ன பண்ணுது இருக்குது. அதுல உங்களுக்கு என்ன பண்றேன், நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்ன பண்றேன், கொண்டு வருகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் இப்படித்தான் சொன்னாரு, இறந்து ஒரு பெரிய முதலாளி பரலோகத்துக்கு என்ன பண்ணாராம், போனாராம். போனோன்னே இயேசு சுவாமி அவர் கையை பிடிச்சி அப்படியே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணாராம், அப்படியே நடந்து கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போகும்போது இவருக்கு ஒவ்வொரு வீட்டை பார்த்தும் பயங்கர பிரமிப்பா இருந்தது. இன்னும் இவ்வளவு அழகா இங்க என்ன கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்களே, மாளிகைகள் கட்டுறாங்களே அப்படின்னு இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பளிங்கினால கட்டப்பட்ட ஒரு பெரிய மாளிகை இருந்துதான். அதை பார்த்த உடனே அந்த முதலாளி இயேசு கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே இது உங்க வீடா, நீங்க இங்கத்தான் குடியிருக்கிறீங்களா, ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ணுதே இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவரே இல்லப்பா, உன்னுடைய வீட்டுல கார் டிரைவர் ஒருத்தர் இறங்குறான்ல, அவனுக்காக நான் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற வீடு அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு பயங்கர சந்தோஷமா, என் கார் டிரைவருக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டினா, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பின்னாடி எனக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருப்பார்ல, அது இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு பிளாட்ல வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நின்னுட்டாரு.
நின்றுட்டு ஆண்டவரே இங்கே ஏன் நிக்கிறீங்க? அப்பா இதுதான்ப்பா உனக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு அப்படின்னா. என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே அஸ்திபாரம் கூட போடல, நான் கொஞ்சம் கல்லும் கொஞ்சம் மண்ணும் தான் இங்க என்ன பண்ணுது இருக்குது, எனக்காக கட்டிட்டு இருக்கிற வீடுன்னு சொல்றீங்க, என் டிரைவருக்கெல்லாம் பெரிய வீடு என்ன பண்ணிருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நீ பூமியிலிருந்து அனுப்புனதை வச்சு இந்த கல்லு மண்ணு தான் என்னால பண்ண முடிஞ்சது, வாங்கி போட முடிஞ்சது. அதனால உனக்காக இதைத்தான் என்னால என்ன பண்ண முடிஞ்சது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, பரலோகத்துல என்னத்தை சேர்த்து வைங்க. ஆமா, நீங்க இங்க பூமியில எதை இழக்கிறீங்களோ அது பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணப்படுது, சேர்த்து வைக்கப்படுது. அது பணமா இருந்தா பணம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும், தங்கமா இருந்தா தங்கம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும். அது உங்களுடைய சுயமா இருந்தா கௌரவம் உங்களுக்கு எங்க சேர்த்து வைக்கப்படும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். இங்கே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். அதனாலதான் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எதை இழக்க நேர்ந்தாலும், எதை விட்டுவிட நேர்ந்தாலும், எதை நஷ்டப்படுத்த நேர்ந்தாலும் எனக்கு இந்த பூமியில நஷ்டம் ஒன்றுமே இல்லை. நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன், அதை இட்டர்னல் அக்கவுண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், டெபாசிட் பண்ணிருக்கிறேன். அதனால ஆண்டவருக்காக செய்கிற எந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்டிங்கியா கஞ்சத்தனமா இல்ல ரொம்ப கணக்கு போட்டு செய்யணும்னு செய்யவே செய்யாதீங்க. தாராளமா செஞ்சிடுங்க. ஏன்னா நித்தியமான இடத்துல உங்களுக்கான ஆஸ்திகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டு உங்க இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும்படி ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம். உபத்திரவத்துல சமாதானமா இருக்க முடியுமா? நீங்களும் நானும் சமாதானமா இருக்கிறோங்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க செய்கிற செயல்கள் தெளிவானதா இருக்கும். அப்படின்னா அதுதான் நீங்க சமாதானமா இருக்கிறீங்கிறதுனுடைய அடையாளம். இந்த பூமியில ஏன் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரு, பலனை கொடுப்பாரு. அப்ப நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னா அதை குறித்த திட்டமான முடிவு நமக்கு என்ன பண்ணிருக்கணும், உண்டாயிருக்கணும். எந்த மனுஷன் ரொம்ப தெளிவான முடிவு எடுப்பான் தெரியுமா? கொடுமையான, இக்கட்டான, நெருக்கமான, போராட்டமான சூழ்நிலைகளின் நடுவிலையும் தேவனுடைய சமாதானத்தை ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் பெற்றிருப்பான் என்றால் அவன் எடுக்கிற தீர்மானமும் அவன் செய்கிற காரியமும் தேவனுக்கு முன்பாக மிகவும் தெளிவானதா என்ன பண்ணும், இருக்கும். சமாதானங்கிறது சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுல நம்ம சில நேரத்தில் அப்படித்தான் பார்க்குறோம். சில குடும்பம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உள்ள என்னவா இல்ல, ஆமா, எப்பயுமே ஹா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது, சந்தோஷமா. அவங்களை என்னன்னு 24 மணி நேரமும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உண்மைதானே? யாராவது அந்த நபரை வீட்டில் சேர்த்து போமா? சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா சிரிக்கிறதுக்கும் சமாதானத்துக்கும் என்ன கிடையாது. இயேசுவை போல சமாதானமா இருந்த ஒரு ஆள் இந்த உலகத்துல இயேசு சிரிச்சுக்கிட்டே எங்கேயாவது இருந்தாரா? அப்ப சமாதானம் என்பது சிரிப்புக்கும் சமாதானத்துக்கும் சம்பந்தம் இல்ல. சமாதானம் என்பது நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள், எந்த வழியில நடக்க போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில என்ன தீர்மானிக்கிறீர்கள் என்பதுல மிகவும் தெளிவான முடிவை எடுக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சமாதானமா இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான முடிவுகளை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இந்த சமாதானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் எல்லாரும் எதனால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே. நீங்களும் நானும் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே. நம்ம எல்லாம் நான் வெள்ளை சட்டை பேண்ட் போட்டிருக்கிறதுனால நான் என்ன ஆக்கப்படலை அப்படி நினைச்சுக்காதீங்க. இல்ல நான் சர்ச்சுக்கு வந்ததுனால நீதிமான் இல்ல. நம்ம எல்லாரும் எதனால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்?
இந்த அதிகாரத்துல 3 காரணத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. 9வது வசனத்தை வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இங்கேயும் வேதம் சொல்லுது அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் இயேசு பாவிகளாக்கப்பட்டது போல கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே நீங்களும் நானும் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான். இப்ப நீங்களும் நான் நீதிமானா? நீதிமானா? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா யாரு? நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் யார் தான் தேவனுடைய பார்வையில? கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தாலே நீங்கள் நானும் யாரு? நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் யார் தான்? வேதம் சொல்லுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுமா? நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எந்த பாவங்கள் எல்லாம் நீக்கும்? அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்க முடியாத பாவங்கள் என்று ஒரு பாவம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன பண்ணும்? எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் தெரியுமா? அறிக்கையிடாத பாவத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பெறுவான்? இரக்கம் பெறுவான். அப்ப எந்த பாவங்கள் தேவனால மன்னிக்க முடியாது? அறிக்கை செய்யாத பாவங்கள் என்ன பண்ண முடியாது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கக்கூடிய பாவங்கள் என்ன தெரியுமா? எந்த பாவமெல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யப்படுகிறதோ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை என்ன பண்ணும்? சுத்தமாக்கும். அப்ப அவருடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் என்னவா மாறுறோம்? நீதிமான்களாக்கப்படுறோம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நீங்கள் நீதிமான்கள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை நீதிமான் ஆக்குனதும் உங்களுடைய நீதிமான் சர்டிஃபிகேட்டும் ஆண்டவர் போய் 2 பேர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வான்னு என்ன பண்ணலை. நீ நீதிமான் ஆகணும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் குடும்பத்திலையும் போய் என்ன வாங்கிட்டு வா? ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணல, கேட்கல. நம்மளை நீதிமானாக்குகிறதற்கான சகல வேலையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன பண்ணிருக்கு? செய்திருக்கு. 3வது, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்திரு? என்ன வாக்கியிருக்கிறாரு? நீங்களும் நான் என்ன வாக்கியிருக்கிறாரு? நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? அதாவது சிறுபையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உங்களையும் என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறாரு? நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறதுல சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களையும் என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறாரு? So we are called righteousness. We are made righteous. நாம் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதனாலே நீதிமான்கள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான் ஆக்கப்பட்டக்கூடிய கிரெடிட் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய கீழ்ப்படிதனாலே நீங்களும் நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? இந்த நீதிமான்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் என்னது? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சமாதானத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வச்சு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல. அப்ப 2 சமாதானம் இருக்கு. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒண்ணு இருக்குது, தேவன் கொடுக்கிற சமாதானம் ஒண்ணு என்ன பண்ணுது? இருக்கு. உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன சமாதானம்? சொந்தக்காரங்களா சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும்? லைக் மைண்டட். அப்படின்னா என்ன? நான் சொல்றதெல்லாம் கேட்கிற சொந்தக்காரன் எனக்கு இருந்தானா அவங்க கூட நான் எப்படி இருப்பேன்? யார் கூட நம்ம சமாதானமா இருப்போம்? இந்த உலகத்துல யாரு கூட சமாதானமா இருப்போம்? நம்மளை யாரு காயப்படுத்த மாட்டாங்களோ, நம்மளை யாரு குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்களோ, நம்மளை யாரு ஹர்ட் பண்ண மாட்டாங்களோ அவங்க கூட எல்லாம் நம்ம எப்படி இருப்போம்? அதுதான் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம். எப்படி? என்ன போலவே என்னை எந்த குறையும் என்ன பண்ணவே கூடாது, சொல்லவே கூடாது. ஏன் இப்போ கல்யாணம் ஆன உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது? இது யூனிவர்சல் ஃபேக்ட். இதை மாத்தவே இது நேச்சுரல், இயற்கை உண்மை மாதிரி.
இதெல்லாம் மாத்தவே ஏன் மாமியாருங்கிறவங்க என்ன சொல்றவங்க தான். ஆமாங்க, குறை சொல்லாத ஒரு மாமியார் இந்த உலகத்துல கிடையாது. மாமியாரை ஏத்துக்காத மருமக கண்டிப்பா என்ன பண்றாங்க, நம்மளால யாரை வேணாலும் ஏத்துக்க முடியும், யாரை ஏத்துக்கவே முடியாது. மருமகளும் அப்படித்தான், யாரை ஏத்துக்கிட்டாலும் யாரை ஏத்துக்க மாட்டோம். அம்மா என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலும் சகிச்சுப்போம். மாமியார் அந்த பக்கம் போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, அது நம்மளால என்ன பண்ணவே முடியாது. அது எப்படி அவங்க என்னைய பார்த்து ரெண்டு பேர்ட்டையுமே பிரச்சனை இருக்குது. ஏன் சமாதானங்கிறத, நம்ம சமாதானத்தை இந்த உலகத்துல மற்றவங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சமாதானம் மற்றவருக்கு கையில இருக்குது, ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் மற்றவர்கள் கையில் இல்ல, அது நமக்குள்ளே இருக்கிறது. மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதன்படி நமக்கு சமாதானம் உண்டாகும், இல்ல சமாதான கேடு உண்டாகும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யறாங்க, எப்படி நடத்துறாங்கிறத பொறுத்தல்ல, இது உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை யார் தான் டிசைட் பண்ணுவா? நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. சமாதானமா இருக்கணுமா வேண்டாமா? சமாதானமா இருக்கணுமா, கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சமாதானமா இருப்பீங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா எப்படி இருக்க மாட்டீங்க? சமாதானமா இருக்க மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை நான் கொடுக்கல, என்னோட சமாதானத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணிடுறேன், வச்சிடுறேன். அதனாலதான் இந்த சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன பண்ண கடவுது, ஆள கடவுது. இந்த சமாதானம் உங்க இருதயத்தை ரூல் பண்ணட்டும். உங்க இருதயத்தை எது கண்ட்ரோல் பண்ணணும்? சமாதானம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம இருதயத்தை கட்டுப்படுத்துவது எது கட்டுப்படுத்தணும்? சமாதானம் கட்டுப்படுத்தணும். சமாதானம் கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா பிரச்சனைகளின் நடுவிலையும் நம்ம சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு என்ன பண்ணுவோம், தேடுவோம். பிரச்சனை பண்றதுக்கு ஏதாவது காரணம் குறை இருக்கான்னு என்ன பண்ண மாட்டோம். நம்ம எல்லாம் எதை தேடுறவங்க? சண்டை போடுறதுக்கு ஏதாவது 1000 நல்லது ஒருத்தர்கிட்ட இருந்தா கூட ஒரே ஒரு தீமையை வச்சு என்ன போட்டுருவோம், என்ன போட்டுருவோம்? 999 நல்லது என்ன பண்ணிடுவோம்? எது பெருசா இருக்கும்? அதை தராசுல வச்சாலும் சரி, எந்த ஸ்கேல்ல வச்சாலும் அது ஈக்குவலாவே என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையா என்ன பண்ணிடும், எதை கெடுத்துருவோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சமாதானத்தை எங்க வைக்கிறேன், உங்களுக்குள்ள வைக்கிறேன். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். நீங்க உங்களுக்குள்ள சமாதானத்தை வச்சுட்டீங்கன்னா வெளியில இருக்கிற ஆளு உங்க சமாதானத்தை என்ன பண்ண முடியாது. நம்ம சமாதானத்தை அப்பாவும் கெடுக்க முடியாது, நம்ம சமாதானத்தை அம்மாவும் கெடுக்க முடியாது, நம்ம சமாதானத்தை மாமியாரும் கெடுக்க முடியாது, நம்ம சமாதானத்தை மருமகளும் என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. புருஷனும் கெடுக்க முடியாது, மனைவியும் கெடுக்க முடியாது, பிள்ளைகளும் கெடுக்க முடியாது, கீழே வேலை செய்யறவங்களும் கெடுக்க முடியாது, எனக்கு மேல இருக்கிற அதிகாரியும் கெடுக்க முடியாது. யாரும் என்னோட சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கும்படி ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னார், எப்பா உபத்திரம் எல்லாம் இந்த உலகத்துல என்ன பண்ணும், இருக்கும். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உன் சமாதானத்தை கெடுத்துக்காத, என்னோட சமாதானத்தை உனக்குள்ள என்ன பண்றேன். எப்படி அவருக்குள்ள இருந்த சமாதானத்தை பாருங்க. சிலுவையில ரொம்ப கொடுமையான வேதனையை கொடுத்து அவரை அடிச்சு துன்புறுத்தி குற்றுயிராய் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உருவிட்டு அவமானப்படுத்தி நிந்தித்து அவரை கொடுமை பண்ணி சிலுவையில தொங்க விட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எப்படி இந்த ஜெபத்தை பண்ண முடியும்? அவருக்குள்ள சமாதானம் இருந்ததுனால தான். உண்மையாவே அவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? அவர் பண்ண ஜெபம் உண்மையான ஜெபம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்க ஏதோ செய்யறத அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையாவே அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல. இன்றைக்கும் அப்படித்தான் பலர் என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எப்பொழுதும் தீமையாய் நம்மை துன்பப்படுத்த என்ன பண்ணுவாங்க, நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய சமாதானம் இருக்கிறவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு சரியான காரியத்தை சமாதானத்தின் நடுவில் என்ன பண்ணுவாங்க, துன்பத்தின் நடுவில் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இயேசு செய்தார் பாருங்க. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட இவர்களை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி அவர்களுக்காக என்ன பண்றாரு. சில நேரத்தில் நம்மளை யாராவது துன்பப்படுத்தினா உடனே நமக்கு என்ன வரும்,
துன்பப்படுத்தினவன் நல்லாவே அப்படித்தானே தோணும் நமக்கு. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நமக்கு உடனே என்ன வரும்? அவங்க மேல கோபம், கசப்பு, பகை, விரோதம், எரிச்சல். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு துன்பம் நடக்கணும்னே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருப்போம். அப்படித்தானே? நமக்கு துன்பம் பண்ணவனுக்கு சீக்கிரத்தில் என்ன வந்துடணும்? ஒரு கஷ்டம் வந்து அப்படித்தானே சொல்லுவோம். உன் கையெல்லாம் என்ன நல்லாவே சொல்லுவோம்ல. நம்மளை யாராவது அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? உன் கை என்ன பண்ணாமல் போயிடும்? விளங்காம போயிடும். உன் கால் என்ன பண்ணாம போயிடும்? விளங்காம. என்னைய கஷ்டப்படுத்திட்டு நீ நல்லாவே என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. என்னைய துக்கப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கலான்னு என்ன பண்ணவே பண்ணாத, நினைக்கவே நினைக்காத. உன் சாகிற வரைக்கும் உனக்கு நிம்மதியே என்ன பண்ணாது? இருக்காது. இப்படின்னு ஏகப்பட்ட காரியத்தை சொல்லுவோம். காரணம் என்ன? எனக்குள்ள நான் இன்னும் தேவ சமாதானத்தை என்ன பண்ணல. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டவன் மற்றவர்களை சமாதான கேட்டுக்குள்ள என்ன பண்ணவே முடியாது? தள்ளவே முடியாது. உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருந்துன்னு வைங்களேன், நீங்க இன்னொருத்தர் சமாதானத்தை கெடுக்கணும்னு என்ன பண்ணவே மாட்டீங்க? நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். யாரு? சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்கள். நீங்களும் நானும் என்ன பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம போய் நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாது. சிலர்லாம் இருக்கிறாங்க ரொம்ப விசேஷ வரம் பெற்றவங்க, ஒரே ஒரு முறை விசிட் பண்ணா போதும், ஒரே ஒரு முறை அவங்ககிட்ட போய் பேசினா போதும், இல்ல போன் கால்லையே பேசினா போதும், ஒரு ஸ்டேட்டஸ் போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எதை கெடுத்து விட்டுருவாங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதானத்தை கெடுத்துருவாங்க, சபையில விசுவாசிகளுக்கு இடையில சமாதானத்தை கெடுத்துருவாங்க, ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு இடையில விரோதத்தை விதைச்சிருவாங்க, எல்லாத்தையும் விதைச்சு எதை கெடுத்து விட்டுருவாங்க? அதுவும் ஒரு விசேஷ கிருபை தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நான் போனா என்ன பண்ணணும்? எங்கேயாவது சமாதானம் கெட்டு போகுது, நம்ம போய் இருக்கிற இடத்துல சமாதானம் கெட்டு போகுது, அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நைஸா அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவேன்? நான் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் சமாதானம் கெட்டு போகிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள். என்ன பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையா இருந்தாலும் சரி, எப்பொழுதும் சமாதானத்தை மட்டும் பண்றதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் சமாதானம் பண்ணும்படி, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சமாதானத்தினாலே ஆட்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? பீஸ்க்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சமாதானம் எப்படி நம்ம இருதயத்தை நிரப்ப முடியும்? வாசிங்க ஒரு வசனத்தை, சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. யாருக்கு சமாதானம் இருக்கா? வேதத்தை நேசிக்கிறதுன்னா வேதத்தை எடுத்து முத்தம் கொடுக்கறது. ஐயோ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். தலைவாணி பக்கத்துல வச்சுக்கிட்டு படுக்கிறது எப்போ பார்த்தாலும் கையில வச்சிருக்கிறேன்னு கையில வச்சிருக்கணும். ஆனா வச்சிருக்கிறதுனால ஏதாவது இல்ல. தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்ல, யாரு இடற மாட்டாங்க. இந்த உலகத்துல இடரல் உண்டா? இயேசு சொல்றாரு, இடரல் வராமல் இருக்கிறது. அப்படின்னா இடரல் எல்லாருக்கும் என்ன பண்ணும்? வரும். இடரல் வராம இருக்கிறது கூடாத. ஐயோ கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இனிமே இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது போலியான வாழ்க்கை. நீங்க ஏமாந்துடுவீங்க. நிச்சயமா நிறைய இடரல் என்ன பண்ணும்? வாழ்க்கையில வரும். இடரல் வராமல் இருக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த இடரல்களின் நடுவில் நீங்க உறுதியான வாழ்க்கை வாழணும், நிலையான வாழ்க்கை வாழணும், விழுந்து போகாம இருக்கணும்னா வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வேதத்தை என்ன பண்ணணும்? நீங்க நேசிக்கணும். அப்படி நேசிச்சா நீங்க என்ன பண்ணுவதில்லை? ஒரு காலம் இடறி போவதில்லை.
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ரிட்டன் என்ன கொடுக்கிறாரு? மிகுந்த சமாதானத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன்? எரேமியா சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்? அதை சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த பேப்பரை கிழிச்சு என்ன பண்ணல அவரு? இந்த வசனத்தை என் ஆத்தும மனுஷனுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? நான் கொண்டு போயிட்டேன். வசனம் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன்? வசனத்தை எங்க பண்ணிட்டேன்? உள்ள கொண்டு போயிட்டேன். இந்த வசனம் உள்ள வந்ததுனால எனக்கு மிகுந்த சமாதானம் என்ன பண்ணிடுச்சு? வசனம் உள்ள போனா தான் என்ன வரும்? சமாதானம் வரும். வசனம் உள்ள போறதுனால தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை நேசிக்கிறதுனால தான் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் தாவீது சொல்றாரு, சங்கீதங்களை வருஷப்படுத்தும் போது முதல் சங்கீதமா எந்த சங்கீதத்தை வச்சாங்க தெரியுமா? நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ண மாட்டேன்? நடக்க மாட்டேன். எனக்கு நேரம் இல்லை. யார் துன்மார்க்கன்னு வேதத்துல இருந்தே நான் எடுத்து கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் நான் பேசுறேன். எங்க சபையில பேசியிருக்கிறேன். யாரு துன்மார்க்கன், யாரு பாவி, யாரு பரியாசக்காரன், வேதம் சொல்ற அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில். இப்போ துன்மார்க்கனுடைய நம்ம எல்லா ஆலோசனையும் யார்கிட்ட தான் கேட்கறது? யார்கிட்ட தான் கேட்கறது? துன்மார்க்கன்ட்டு தான். நல்ல லாயர் தெரியும், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ற அங்கிள் தெரியும், நல்ல ப்ரொஃபஸர் தெரியும், நல்ல படித்தவர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய பார்வையில் ரட்சிக்கப்படாத எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் யார் தான்? துன்மார்க்கர் தான். ஏன்னா அவங்க மார்க்கம் சரி. துன்மார்க்கம், துன்மார்க்கம்னா என்ன? தேவன் விரும்பாத மார்க்கம். தேவன் விரும்பாத மார்க்கத்தை பின்பற்ற எவ்வளவு அறிவாளியினுடைய ஆலோசனையும் என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இந்த உலகத்துல எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் தேவனை அறியாதவனா இருப்பான் என்றால் அவன் தேவனுடைய பார்வையில யாரு? மூடன். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? நிறைய விளைச்சலை உண்டாக்கி அந்த விளைச்சல்னால வந்த வருமானத்தையும் தானியங்களையும் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன இல்லை? களஞ்சியம் பத்தல. உடனே என்ன பண்றாரு? களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சிட்டு பெருசா களஞ்சியத்தை கட்டிட்டு அது ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி என்ன பண்றாரு? இருக்கிறாரா? ஒரு தனி மனுஷனா கஷ்டப்பட்டு நிறைய சம்பாரிச்சு பல லட்சங்களை சேர்த்து வச்சு தங்கம் வச்சு இடம் வாங்கி வீடு கட்டி இந்த உலகத்துல நிறைய ஆஸ்தி சேர்த்து வச்ச ஒருத்தர் நான் இங்க வந்து நின்று நான் சொல்றேன், இப்படி எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாஸ்டர் அப்படித்தானே சொல்லுவீங்க. இந்த உலகத்துல அவங்க நல்ல பையன் தானே, புத்திசாலி பையன் தானே. நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு யார மாதிரியா சொல்லுவோம்? அவனை பாடுறா, கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில நிறைய பணம் சேர்த்து முன்னேறி இப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? நல்ல நிலைமையில இருக்கிறான் பாரு. அவனை பார்த்து நீ என்ன பண்ணு? ஆண்டவர் அவனை என்னன்னு சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? நமக்கெல்லாம் யாராவது அப்படிப்பட்ட ஒருத்தனை யாராவது திட்டினா நமக்கு என்ன? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினவன் தெரியுமா? களஞ்சியங்களெல்லாம் இடிச்சு சின்ன களஞ்சியமா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப இடிச்சுட்டு பெருசா என்ன பண்ணிருக்கிறான்? ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ யாரு? மதிகேடன். ஏன்னா உனக்கு எதை குறிச்சு அக்கறை இல்லை? ஆத்துமாவை குறிச்சு அக்கறை இல்லை. நீ வெறும் சரீரத்தை குறிச்சு என்ன பண்றவன்? வருத்தப்படுறவன். சரீரத்துக்கு தேவையான வாழ்க்கைக்காக இந்த உலகத்துல என்ன பண்றவன்? வாழ்றவன். சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறவன். ஆத்துமாவை குறிச்சு எந்த அறிவுமே இல்லாதவன். நீ தேவனுடைய பார்வையில யாரு? நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் நீ தேவனுடைய பார்வையில யார் தான்? மதிகேடன் தான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்கள் அல்லாமல் சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. இப்ப கோவிட் வந்துச்சுன்னா எதை தான் கொல்லும்? கேன்சர் வந்தா எதை கொல்லும்? வேற ஏதாவது பெரிய வியாதி வந்தா எதைத்தான் கொல்லும்? இந்த வியாதிகள் எதுவும் எதை கொல்ல முடியாது. இப்ப என்னைய கத்தி எடுத்துட்டே வந்து ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னு வைங்க, எதை தான் வெட்ட முடியும்? சரீரத்தை தான் வெட்ட முடியும். துப்பாக்கி எடுத்து என்னை சுட்டுட்டாங்கன்னா எதுதான் சாவடிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு என்ன பண்ணாத. ஏன்னா விலையேற பெற்ற ஆத்துமாவை அழிக்கவும் நரகத்திலே தள்ளவும் வல்லமை உள்ளவர் தேவன் ஒருவரே. அவர் ஒருவருக்கு மட்டும் என்ன பண்ணுங்க? பயப்படுங்க.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது எழுதும்போது முதல் சங்கீதத்தை கொண்டு வந்து வச்சாங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணாத, அது நல்ல ஆலோசனையாவே இருக்கட்டும். அது யாருக்கு? இன்னொரு துன்மார்க்கனுக்கு. தேவனுடைய மனுஷனுக்கு நல்ல ஆலோசனை எங்க தெரியுமா இருக்கு? குடும்பத்திலேயே சண்டை வந்தா சபையில யாரை வச்சு தீர்த்துக்கணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? ஆமா, உங்கள ஒருத்தனுக்கு வழக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது? வழக்காடும்படி நீங்கள் அநீதிக்காரர்களிடத்துல போகிறது என்ன? தேவதூதர்களையும் நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? நியாயம் தீர்க்க போறோம்னு தெரியாதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்குள்ளே அற்பமான வழக்குகள் உண்டானா என்ன செய்யணுமா? சபையில அற்பமா எண்ணப்பட்டவங்க அப்படின்னா குடும்ப சண்டை வந்துச்சுன்னா பாஸ்டர் கிட்ட வரக்கூடாது. ஆமா ஆமா, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா என்ன பண்ணி விட்டுருங்க, தீர்த்து விட்டுருங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? இந்த பாஸ்டர்களுக்கு குடும்ப சண்டையை தீர்க்கிறது. நான்லாம் சில குடும்பங்கள்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு பிரேக் எடுத்துப்போம், நாளைக்கு வந்து மறுபடியும் என்ன பண்றேன் பேசுறேன், நாளைக்கும் வந்து முடியாது பிரேக் எடுத்துப்போம், இருங்க இன்னும் 2-3 பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் பேசலாம். இப்படி பல பஞ்சாயத்து பல பரிமாணங்கள்ல என்ன பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்தா யாரை வச்சு தீர்த்துக்கணும்னு வேதம் சொல்லுது? சபையில அற்பம். ஏன்னா அவ்வளவுதான். இந்த பிரச்சனையினுடைய இம்பார்ட்டன்ஸா கர்த்தர் அப்படித்தான் பார்க்கிற. ரொம்ப அல்பமான, நமக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது என்ன பிரச்சனை? அல்பமான பிரச்சனை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன் சமாதானத்தை இழந்துட்டோம் தெரியுமா? நமக்கு இந்த பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையுடைய ரொம்ப தலையான, ஏன்னா அது சரீரத்தை அழிக்கக்கூடிய பிரச்சனை. உப்பு அதிகமா போயிடுச்சு, எண்ணெய் அதிகமா போயிடுச்சு, காரம் அதிகமா போயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப. பல குடும்பம், எனக்கு ஒரு குடும்பம் டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. தாம்பரத்தில் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. பிரதரன் சபையை சேர்ந்த ஒரு பிலீவர்ஸ். அவங்க கடைசியில் பஞ்சாயத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. நானும் டிவோர்ஸ் வரைக்கும் போனேன்னு ரொம்ப பெரிய சண்டையா இருக்கும் போல அப்படின்னு போய் சண்டைக்கான காரணத்தை கேட்டா, ஒரு அரை கிளாஸ் மீந்து போன பால் எடுத்து இந்த மருமக எங்க வைக்கல, ஃப்ரிட்ஜில் வைக்கல. காலையில் எந்திரிச்சு மாமனார் கேட்டிருக்கிறாரு, எம்மா இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வைக்காதனால என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சே, இப்படி பொறுப்பு இல்லாம இருப்பீங்களான்னு அவர் சத்தம் போட்டிருக்கிறாரு. உடனே இந்த அம்மா போய் புருஷன்கிட்ட, உங்க அப்பா சத்தம் போடும்போது நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த, நேத்து எனக்கு தலைவலி தானே, அதனால நான் சீக்கிரமா போய் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேனே. கடைசியில கிச்சன்ல இருந்தது யாரு? உங்க அம்மா தானே. அவங்க என்ன பண்ணிருக்கணும், எடுத்து வச்சிருக்கணுமே. அவங்க வைக்காததுனால அவங்க பண்ண தப்ப உங்க அப்பா என்கிட்ட திட்டினாரு, நீ எனக்காக என்ன பண்ணவே இல்லை, அந்த இடத்துல உங்க அப்பா முன்னாடி நிக்கவே இல்லை. இப்படி ஒரு புருஷன் எனக்கு வேண்டாம். கடைசியில பிரச்சனை என்னன்னா, அரை கிளாஸ் வேதம் அப்படிதான் சொல்லுது. அல்ப காரியம். நம்ம எல்லாம், நீங்க உங்க எல்லா சண்டையோட காரணத்தை போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்ப. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ள ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னா அற்பமானவங்களை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஊழியக்காரன்ட்டு எடுத்துட்டு வராதிங்க. அவனுக்கு ஜெபம் பண்றதுக்கும் வேதத்தை தியானிக்கிறதுக்கும் போதிக்கிறதுக்கும் என்னத்தை கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவன் மண்டையை உருட்டிக்கிட்டு அவனை போட்டு அவன் ஊழியம் செய்யறதை விட்டுட்டு எதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். ஐயோ இந்த குடும்பம் சமாதானம் ஆகுமா ஆகாதா, ஒன்னாயிடுவாங்களா, கேட்பாங்களா, நம்ம பேச்சை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்லை நம்ம முன்னாடி கேட்குற மாதிரி போயிட்டு அந்த பக்கம் போய் நம்மளையே. இந்த உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காதீங்க. அது எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு பரம்பரையமா இவங்க தான் ஆலோசனை வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்தவான்களிடத்துல போய் என்ன பண்ணுங்க, கேளுங்க. கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஆலோசனை என்ன பண்ணுங்க, கேளுங்க. கர்த்தருடைய வேதம் நமக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் தர வல்லமை உள்ளது. அதனாலதான் நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாரு, நீ உன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, சாயாத. நீ உன்னை ஞானின்னு என்ன பண்ணாத, நினைக்காத. நிறைய சொல்றாரு, நீ சுய புத்தியில சாயாத, நீ உன்னை ஞானின்னு என்ன பண்ணாத, நினைக்காத. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணு. ரெண்டாவது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவியோட வழியில என்ன பண்ணக்கூடாது.
யாரு பாவி? ரட்சிக்கப்படாத எல்லாரும் தேவனுடைய பார்வையில் யாரு? அவங்க போற வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க இப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, நானும் இப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க, நானும் அப்படி செய்யலான்னு நினைக்கிறேன். அவங்க பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நானும் அதே மாதிரி என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நினைக்கிறேன். அவங்க பிள்ளை இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, நானும் அது மாதிரி இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பிள்ளைய இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க, நானும் இந்த மாதிரி. இல்ல, பாவியோட வழியில என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. பாவியோட வழி எங்க கூட்டிட்டு போயிடும்? நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அவங்களும் அவங்க பிள்ளைகளும் சந்தோஷமாவே எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. நீங்களும் அந்த வழியை பின்பற்றினீங்கன்னா உங்க முடிவும் கடைசியில் எங்க இருக்கும்? மூன்றாவது, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல என்ன பண்ணாதீங்க, உட்காராதீங்க. பரியாசக்காரன் உடனே நீங்க கிண்டல் பண்றவன்னு நினைப்போம். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வசனத்துல சொல்லி, யூதாவின் புஸ்தகம் 18வது வசனத்தை வாசிங்களேன். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் என்ன பண்ணுவாங்களாம்? யார் பரியாசக்காரன்னு வேதம் சொல்லுது? நம்ம பரியாசக்காரன் சொல்லிட்டு சும்மா ஃபன்னுக்கு கூட கிண்டல் பண்றது என்னன்னு நினைச்சுக்கிட்டோம். ஓ, இது அப்படி இல்லை, நம்ம ஜாலியா பேசலாம். இயேசுவே ஃபன் பண்ணியிருக்கிறார். ஃபன்னா ஒருத்தர் இருக்கும்போது பேசுறது இல்லை தவிர இங்க சொல்றது யார் தெரியுமா? பரியாசக்காரன் வேதம் சொல்லுது, எவன் தன்னுடைய துன்மார்க்கமான இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் தேவனுடைய பார்வையில யாரு? ஏன்னா அவன் யாரை பரியாசம் பண்றான்? தேவனை பரியாசம் பண்றான். தேவனுடைய வழியில நடக்காம துன்மார்க்கமான வழியில நடந்து தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் என்ன பண்றான்? பரியாசம் பண்றான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரியாசக்காரன் உட்கார இடத்துல என்ன பண்ணவே பண்ணாத, உட்காராத. எவன் தேவனுடைய வழியில நடக்கலையோ, தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியிலையோ, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழலையோ, அவங்க உட்கார்ந்த சேர்ல கூட என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அது மோசமான ஆவி. அது சேர்லயும் என்ன பண்ணிருக்கும் இருக்கும். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த ஆவி என்ன பண்ணிடும்? கவனமா இருங்க. துன்மார்க்கமா தன் சுய இச்சைகளுக்காக இந்த உலகத்துல வாழ்ற விசுவாசியே சபையில இருந்தாலும் அந்த ஆளு உட்கார்ந்த இடத்துல திருப்பி என்ன பண்ணிடாதீங்க, உட்கார்ந்துடாதீங்க. ஏன்னா அது மோசமான ஆவி. அந்த சேரையும் அந்த பாயையும் சோப்பு போட்டு என்ன பண்ணணும்? சோப்பினால தான் என்ன பண்ணணும்? கழுவணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சேரை எப்படி கழுவும்? இல்ல காசு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை டெஸ்ட்ராய் கூட என்ன பண்ணிடுங்க. ஏன்னா யாரு பரியாசக்காரன்னு வேதம் சொல்லுது? தன் இச்சைகளின்படி வாழ்கிறவன் தேவனுடைய பார்வையில யாரு? பரியாசக்காரன். வேதம் எப்படி சொல்லுது? சங்கீதத்தை எழுதும்போது தாவீது எழுதுறாரு, வேதம் உள்ள எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்றாரு. இந்த 3 காரியத்தையும் செய்யக்கூடாது. என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தின் மேல அதை நேசிக்கணும். எதை நேசிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். கட்டாயப்படுத்தி டெஸ்ட் வச்சா கூட என்ன பண்றது இல்லை. இப்ப சிலர் வேதத்தை படிக்கிறது அவ்வளவு. பிள்ளைகளை நேசிக்கிற மாதிரி வேதத்தை நேசிக்கிறீங்களா? பிள்ளைகளை நேசிக்கிற மாதிரி வேதத்தை நேசிக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இந்த 2 சனியனுங்களோட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நிம்மதியே சில வீட்டுல ஒரே பிள்ளை 5 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? பயப்படுறாங்க அவனை பார்த்தா. ஐயோ வந்துட்டானா அப்படி. காரணம் என்ன? பிறந்ததுல இருந்து அவனுக்கு எத்தனை பேர் ஊழியம் செஞ்சாங்க? அவனை சுத்தி எப்பவுமே 5 பேர் இருந்தாங்க. அப்ப அவனுடைய பார்வையில் என்ன நினைச்சு? நம்மளை சுத்தி ஒரு 5 பேர் நமக்கு எப்பயுமே எழுதி இருக்கணும். நம்ம 5 பேருக்கு யாரு அதிபதி போல அப்படின்னு அவன் மனசுல என்ன பண்ணிட்டான்? நம்ம 5 பேரை ஆட்கொள்றதுக்கு ஆக்கிரமிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நம்ம 5 பேரை அடிச்சு ஓட விடலன்னா நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அதனால நம்பர் 5 அவன் என்ன பண்ணிருக்கிறான்? மனசுல பிக்ஸ் பண்ணிட்டான்.
அது மாதிரி என்னைக்காவது வேதத்தை நேசிச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்திருக்கிறீங்களா? வேதம் கர்த்தருடைய வேதத்தின் மேல எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கணும். பிரியமா இருந்தா என்ன கிடைக்கும்? மிகுந்த சமாதானம் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன? அவன் செய்வது எல்லாமே என்ன பண்ணுமா? அப்படின்னா என்ன? அவன் கை வைக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. யார? கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. நீ போய் என்ன வேணாலும் செய்ய, அதை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அவன் செய்வது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரா? வாய்க்க பண்ணுவார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது வளருமா வளராதா, இது லாபம் கொடுக்குமா நஷ்டம் கொடுக்குமா, இது செஞ்சா எனக்கு பிரச்சனை, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நீ கர்த்தருடைய வேதத்தின் மேல இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷனா இருந்தால் நீ போய் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதைத்தான் உபாகமத்துல வாசிக்கிறோம். 8வது அதிகாரமா உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி என்ன செய்யணுமா? உயிரோடு இருக்கிற நாள்லாம் என்ன செய்யணுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நீயும் உன் குமாரரும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்றதுக்கு எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நம்ம நிறைய விஷயத்துல கவனமா இருக்கிறோம். ரோட்ல போகும்போது கவனமாரு, சைக்கிள் ஓட்டும் போது கவனமாரு, பைக் ஓட்டும் போது கவனமாரு, கார்ல போகும்போது கவனமாரு, தூங்கும் போது கவனமாரு, தனியா பஸ்ல போகும்போது கவனமாரு, பர்ஸ்ல காசு வச்சிருக்கும் போது கவனமாரு, ஏடிஎம்க்கு போகும்போது கவனமாரு, எல்லாத்துலயும் கவனமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்? அவருடைய கற்பனைகளுக்கும் நியாயங்களையும் கை கொள்றதுல எப்படி இரு. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? எப்படி கவனமா இருக்கணும்? 6வது வசனம். 6வது வசனத்துல இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க நம்பர் 1 கவனமா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல்ல இருதயத்தை எங்க வைக்கணும்? வசனம் முதல்ல எங்க இருக்கணும்? இருதயத்துல தான் முதல்ல வைக்கப்படணும். வசனம் எங்க வரணும்? இருதயத்துக்கு வரணும். இருதயத்துக்கு வரணும். நம்ம எல்லாருக்கும் மூளையில என்ன பண்ணுது? நம்ம எல்லாரும் சில நேரத்துல மனப்பாடம் பண்ண முடியலன்னு என்ன பண்றீங்க? மனப்பாடம் பண்ணினீங்கன்னா வசனம் எங்க இருக்கும்? மூளையில இருக்கும். ஆனா அது ஒரு ஃபீட் என்ன வரணும்? மூளையில இருந்ததுன்னா மூளை என்ன ஆகிட்டே இருக்கும்? பெருசா போயிடும். வெயிட் பாரம் நிறைய ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன கணன்னு சொல்லுவோம்? பெருமை வந்துடும். வசனத்தை மூளையில வச்சு நம்ம பெருமையா என்ன பண்ண முடியும்? சிலர் அதனால தான் பாருங்களேன், சிலருக்குலாம் அவங்கெல்லாம் வசனமே தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட தேறி பவுலுக்கே லெட்டர் எழுதுறவங்கன்னு என்ன பண்ணிப்பாங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை, எந்த ஆலோசனைலாம் நாங்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறவங்க? நான் சிலருக்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை சொல்லாமே. நான் சொல்லுவேன், அவங்களே ஊருக்கே என்ன சொல்கிறவங்க? ஆலோசனை சொல்கிறவங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஏன்னா அவங்க நமக்கே வந்து சில நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆலோசனை சொல்லியிருக்க. நமக்கேன்னு சொல்றது, எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாதுங்கிற பெருமையில சொல்லல, எனக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆலோசனை. நான் இப்போவும் என்னை சுற்றி எனக்கு சில ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறேன், எனக்கு சில மூத்தவர்களை வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, நான் என்ன கேட்பேன்? நான் வச்சிருக்கிற சிலர்கிட்ட என்ன கேட்பேன்? நான் ஆலோசனை கேட்பேன். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆலோசனைய தள்ளி விடுகிறவன் யாரா? மூடன்னு வேதம் என்ன பண்ணுது? ஆமா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க? அப்ப ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா ஆலோசனை எங்க இருந்து வரக்கூடாது? மூளையில இருந்து வரக்கூடாது. மூளையில இருந்து வந்துன்னா பெருமை வரும். அது அப்படியே கொஞ்சம் இறங்கி இருதயத்துக்கு வந்தாச்சா என்ன வரும்? தாழ்மை என்ன பண்ணும்? வரும். வசனம் எங்க இருந்து வர்றதுதான் தாழ்மை? இருதயத்திலிருந்து வர்றதுதான் தாழ்மை. மூளையிலிருந்து வர்றது என்ன கிடையாது? தாழ்மை கிடையவே.
மூளையில இருந்து வர்றதெல்லாம் பெருமை. அதனாலதான் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ஆண்டவரே 1 feet low, 1 feet, 1 அடி கீழே வேணும். 1 அடி என்னையா 1 அடி கீழே வேணும்? இல்ல எனக்கு வசனம் மண்டையில் இருக்குது, இருதயத்துக்கு என்ன பண்ணல, இந்த வசனம் எல்லாம் 1 அடி கீழே இறங்கி வரணும்னு என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா 1 அடி கீழே வந்துச்சுன்னா தான் எனக்குள்ள என்ன உண்டாகும், தாழ்மை உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க வச்சுக்கோங்க, இருதயமாகிய பலகையில. மண்டையில ஏத்தாதீங்க, எல்லாத்தையும் எங்க ஏத்துங்க, இருதயத்துக்கு கொண்டு போங்க. மண்டை வேற இருதயம் வேற. மண்டையில வந்துருச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் என்ன பண்ணிடும், வந்துடும். இருதயத்துக்கு வந்துச்சுன்னா தான் ஐயோ தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியலையேங்கிற தாழ்மை இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும், இருக்கும். இருதயத்துல வரும்போது ஐயோ எனக்கு தெரியுமே ஆனா இதை செய்ய முடியாம இருக்கிறேனேங்கிற ஒரு தாழ்மை உண்டாகும். அதனால வசனம் எங்க வரணும், இருதயத்துல வரணும். அடுத்தது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஏபிசிடி கரெக்டா சொல்லி கொடுத்துடுறோம். ஸ்கூல் பிறந்த உடனே வீட்டில் ஒரு ரைம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார், எல்லா வீட்லையும். ஏன் ஐயோ ஏபிசிடி பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். 1 2 3 ஆனா ஆவண்ணா இதெல்லாம் கருத்தா என்ன பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைக்கு எதை கருத்தா போதிக்கணும். இதெல்லாம் முற்பிதாக்கள் போதிச்சதுனால தான் இன்னைக்கும் அவங்க பழமையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஊர் கத்தர் கொடுத்த தேசம் இதில் தான் வாழுவோம், என்னை சுற்றி எவ்வளோ உலகமே எங்களை எதிர்த்து வந்து கொல்ல வந்தாலும் நாங்கள் பிடிவாதமாக கத்தர் எங்களுக்கு கொடுத்த இடத்துல இருப்போம்னு என்ன பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா கருத்தா எதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வேதத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தா வேதத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? நம்ம சனிக்கிழமை சாயங்காலம் தான் வசனம் படிச்சியாடா, வசனம் படிச்சியா, வசனம் படிச்சா டெய்லி. ஆனால் சாயங்காலம் கேட்போம் பாடம் படிச்சியான்னு என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் நடத்தினதை படிச்சியான்னு கேட்போம். டெய்லி வசனம் படித்தது நமக்கும் ஞாபகம் வராது. நமக்கும் சனிக்கிழமை சாயங்காலம் தான் எது ஞாபகத்துக்கு வரும். எதுக்கு வசனம் படிச்சியா, நாளைக்கு முன்னாடி நின்று என்ன சொல்லணும். நம்மளும் வசனத்தை எதுக்காகத்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதிகபட்சம் நம்ம பிள்ளைக்கு எதுக்கு பிரயோஜனப்படுதுன்னு நினைக்கிறோம். சண்டே மைக்கு பிடிச்சி தப்பு இல்லாமல் சொல்றதுக்கு பிரயோஜனப்படுது போலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வசனம் படிக்கிறது சண்டே இங்கே மைக்கில் சொல்றதுக்காக இல்லை, அதை கருத்தா வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணி கொடுங்க, வீட்டில் சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது ஒழுங்கா வசனத்தை சொல்லி இருந்தீங்கன்னா இங்க வந்து வசனம் கேட்கும் போது எப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா வீட்லயே உட்கார்ந்து வசனம் கேட்டு என்ன இருக்கும், பழகி இருக்கும். இங்க வந்து வசனம் சொல்லும் போது எப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அவன் வசனம் கேட்கறதுக்கு ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கணுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் வசனம் கேட்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வந்துதான். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வசனத்தை வீட்டில் கருத்தா அவனுக்கு என்ன பண்ணு, உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்லி கொடு. என்னப்பா சும்மா உட்கார்ந்து இருக்கிறியா, அப்ப இந்த ஏதாவது கேம் விளையாடலாம்ல, பாடத்தை எடுத்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லாம சும்மா உட்காந்துருக்கிறியா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன எடுத்துட்டு போங்க, பைபிள் எடுத்துட்டு போய் உட்காந்து நீதிமொழிகளை திறந்து வச்சு, என் மகனே உன் தகப்பன் போதகத்தை என்ன பண்ணு கேளு, உன் தாயின் ஆலோ புத்தி என்ன பண்ணாத தள்ளிடாத, அவைகள் உனக்கு அலங்காரமா என்ன பண்ணட்டும் இருக்கட்டும்னு சொல்லி வேதத்தை எடுத்து அவனுக்கு என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. வேதத்தை நேசிக்கிறதுனா என்ன, வேதத்தை நேசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளில் ஒரு டஸ்ட்டு கூட படாமல், பேப்பர் கூட மடங்காமல் பத்திரமா என்ன பண்ணியிருக்கிறேன், வாங்கினது போலயே 15 வருஷமா என்ன பண்ணியிருக்கிறேன் பைபிள். அப்படி அந்த கிளிட்டர் கூட என்ன பண்ணலை, குறையவே இல்லை, பத்திரமா வச்சிருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பைபிளை தெரியாம கால் பட்டுச்சுன்னா அதுக்கு போடுற கும்பிடு, தொட்டு தொட்டு கும்பிடுறது, தொட்டு முத்தம் கொடுக்கறது, எடுத்து துடைக்கிறது, ஐயோ மிதிச்சுட்டேனேங்கிறது, இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம காலுக்கு கீழே போட்டு வசனத்தை என்ன பண்றது இல்ல. கருத்தா என்ன பண்ணுங்க, போதிக்கணும். அடுத்தது வழியில் நடக்கிற போதும், அடுத்தது வழியில டிராவல் பண்ணும் போது என்ன சொல்லணும் பிள்ளைக்கு, எதை குறிச்சு பேசணும். டிராவல் பண்ணும் போது ஊர் கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதை பேசணும், வசனத்தை பேசி. படுத்துக் கொள்ளுகிற போதும், அடுத்தது வீட்டுல படுத்திருக்கும் போது
அப்புறம் காலையில எழுந்திருக்கிற போது ஏன் ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற? காலையில ஜெபம் பண்ணிட்டு எந்திரிக்கணும், எந்திரிச்சு வேதத்தை வாசிக்கணும், நைட்டு வேதத்தை வாசிக்கணும். வேதம் சொல்லுது படுத்திருக்கும் போதும் வசனத்தை வாசி, எந்திரிக்கும் போது என்ன பண்ண? அவைகளை குறித்து பேசி. எதை குறிச்சே பேசணும்? வசனத்தை குறிச்சே பேசணும். என்னம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா? வசனத்தை குறித்து இப்படி பேசினவர்களுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய மிஷனரிகளாய் மாறி தேசத்தை அசைக்கிறவர்களாய் இருந்தாங்க. வசனத்தை பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கையில அடையாளமா என்ன பேண்ட் போட்டிருக்கணும்? ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போட்டிருக்கிறேன். ராக்கி என்ன பண்றேன்? ராக்கி டே, அதனால அந்த பேண்ட் எல்லாம் இல்ல. என்ன பேண்ட் இருக்கணும்? வசனம் நம்ம கையின் கிரியைகள் இருக்கணும். பேண்ட் போடுறதுல இல்ல. கையில என்ன இருக்கணும்? என் கை கர்த்தருடைய வசனத்தின்படி என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அது அடையாளமா இருக்கணும். என் கையின் கிரியைகளை பார்க்கிறவங்க இவங்க வசனத்துக்கு மாறா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். அடையாளமாக. அடுத்தது, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. இதெல்லாம் செகண்டரி வரணும். அடுத்த கண்ணுக்கு நடுவுல பொட்டு வைக்கிற மாதிரி எது இருக்கணும்? என்ன இருக்கணும்? கண்களுக்கு நடுவே ஞாபக குறி என்னது? வசனம். அடுத்தது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில தான் எங்க வசனம் தொங்க விடணும்? வீட்லயும் கார்லயும் பைக்லயும் என்ன பண்ணணும்? நம்ம அதுல எல்லாம் முதல்ல தொங்க விட்டுருவோம், காசை கொடுத்து வாங்கி. இருதயத்துல கடைசியில வரைக்கும் என்ன பண்றதே கிடையாது. வசனம் எங்க இருந்தா வீட்டுல கார்ல எல்லாம் இருக்கலாம். இருதயத்துல வசனம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? படிப்படியா. ஆனா நம்ம ரிவர்ஸ் தான் எப்பயுமே. வீட்டுல வாங்கி தொங்க, இயேசுவே இந்த வீட்டின் என்ன தலைவர். யாராவது ஏத்துப்பாங்களா? கிண்டல் பண்ணுவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு ரேஷன் கடை வாங்கி பார்த்தா யார் இருந்திருக்கும்? வீட்டு தலைவர்னு யார் பேர் இருக்கும்? எல்லாமே அவருக்கு முதலிடம் கொடுக்குறேன். எல்லாம் என்ன பண்றது? அப்படி முதலிடம் கொடுக்குறேன், அப்படி உடனே அவர் என்ன, அவருக்கு முதலிடம் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறது. முடிவெடுக்கிறதெல்லாம் நானு. ஆண்டவரே நீர் முதலிடத்துல மட்டும் என்ன பண்ணும்? முதலிடம்னு ஒரு சேரை உண்டாக்கி அவரை உட்கார வச்சுட்டு வேலை செய்யறது ஃபுல்லா யாரு? சமாதானம் யார் வச்சிருக்காரு தெரியுமா? வேதத்தை இப்படி நேசிக்கிறவங்களுக்கு என்ன சமாதானம் உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்களுக்கு என்ன கிடையாது? இடரல் இல்லை. இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு. அதுதான் ஆவியினுடைய, இந்த சமாதானங்கிறது என்ன கனி தெரியுமா? ஆவியினுடைய கனி. நம்ம பரிசுத்தாவியானவர் நிறைக்கும் போது நம்மிடத்திலிருந்து வெளிவர்ற கனி என்ன தெரியுமா? சமாதானம் நம்மிடத்திலிருந்து என்ன பண்ணும்? வெளியில வரும். அப்ப இரண்டாவது, கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? அடுத்தது 3, 4, 5 சீக்கிரத்தில் நான் சொல்லி முடிக்க முயற்சி பண்றேன். 3வது வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்குமே. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு, இதற்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நன்மை செய்து அதுக்கு பலனா பாடு அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? அங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது. என்ன செஞ்சு பாடு அனுபவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நன்மை செய்து நன்மை அனுபவிக்கிறதுக்காக அழைக்கப்படல. நன்மை செஞ்சுட்டு அதுக்கு பலனா பாடு அனுபவிக்கிறதுக்கு, இதற்காகவே நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? எதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நன்மை செஞ்சு பாடு வருதா? அதுக்காகத்தான் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? தீமை செஞ்சு பாடு அனுபவிக்கிறதுனால என்ன? தீமை செஞ்ச எல்லாரும் என்ன அனுபவிக்கணும்? ஆனா நன்மை செய்து உங்களுக்கு பாடு அனுபவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நன்மை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணப்பட்டாராம்?
உபத்திரவப்பட்டார். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன பண்றீங்க? பின்பற்றுறீங்க. என்னுடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்து, எனக்கு முன்னாடி நடந்து போன இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செய்து பாட அனுபவித்தார்? அவர் அடிக்கப்படுறதுக்கும் பாட அனுபவிக்கிறதுக்கும் தகுதியா ஏதாவது தப்பு பண்ணாரா? ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்ல. ஆனா அவருக்கு தான் எல்லா பாடம் என்ன பண்ணுச்சு இந்த உலகத்துல. அதுக்கு முன்ன அவருடைய மரணத்துக்கு முன்னாடியும் சரி, அவருடைய மரணத்துக்கு பிறகும் சரி, அவரை போல அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே. அவரை போல துன்பம் அடைஞ்ச ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவர் நன்மை செய்து பாட அனுபவித்தது போல நீங்களும் நானும் இந்த பூமியில நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதற்காக கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு? பாடு. கண்டிப்பா கன்ஃபார்மா என்ன இருக்கு? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு தீர்க்க தரிசனமா என்னால உங்க எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆண்டவரை தேடி வந்து அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இந்த உலகத்துல என்ன உண்டு? பாடு. இது இவர் என்ன பாஸ்டர் சந்தோஷமான வார்த்தையை கன்வென்ஷனை கூப்பிட்டு சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் நிச்சயமா என்ன இருக்குன்னு சொல்றாரு? பைபிள் அப்படித்தான் என்ன பண்ணிருக்கு சொல்லிருக்கு. கன்ஃபார்மா என்ன உண்டு? பாடு உண்டு. ஏன்னா பாடு வரும்போது யாரையும் எனக்கு சொல்லலையேன்னு என்ன பண்ணக்கூடாது? நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்ல விரும்புறேன், நிச்சயமா இந்த உலகத்துல அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு என்ன உண்டாகும்? பாடுகள் உண்டாகும். ஏன்னா இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சாரு? சிஸ்டர், பிரதர், எதுக்கு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்த உங்களை கர்த்தர் அழைச்சாரு தெரியுமா? அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுபடுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுபடுறது பெரிய பாக்கியம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம், அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களா எண்ணப்பட்டபடினால சந்தோஷத்தோடு கூட அவங்க ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன பண்ணாங்களாம்? அவங்க ஆலோசனை சங்கத்தை விட்டு ரொம்ப சந்தோஷமா பேதுரு, யோவான், அப்போஸ்தலர் சிரிச்சு பேசிட்டு வராங்க. செம்மையா இருந்ததுல. எப்படி அவமானப்படுத்தினான் தெரியுமா அவன்? எப்படி திட்டினான் தெரியுமா அவன்? என்னென்னலாம் சொல்லிட்டான் நம்மள அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. என்னையா உங்க இவ்வளவு சந்தோஷமா வெளில வரீங்களே? இல்லைங்க, உள்ள கூப்பிட்டு எங்களை என்ன பண்ணாங்க? அடிச்சு அவமானப்படுத்தினாங்க. என்னையா அதுல சந்தோஷம்? அவர் பேருக்கு இல்லை வாங்குறோம், என் பேருக்கு வந்தாதான் அது அவமானம். அவர் பேருக்கு வந்துச்சுன்னா அது எனக்கு கிரீடம், அது எனக்கு மகிமை, அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அவர் பேருக்காக தானே என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்தினாங்க. அவங்களுடைய சந்தோஷம் வெளியில வரும்போது அவங்க முகத்துல பெண்ணியா உள்ள போனப்போ சோகமா போனீங்க, வெளியில வரும்போது பிரச்சனையே இல்லையா? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன பண்ணானுங்க? திட்டினாங்க. கொன்றுவேன்லாம் என்ன பண்ணானுங்க? சொன்னானுங்க. இனிமே இந்த ஏரியாவில் இந்த நாமத்தை சொன்னா பார்க்குற இடத்துலயே கொன்றுவேன்னு என்ன பண்ண? அதுல என்னையே அவ்வளவு சந்தோஷம். அட வாங்கினது அவமானப்பட்டது அவருடைய பேருக்காக தானே. பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. ஏன்னா இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகளை சொல்றாங்க, சபையை பார்த்து, இப்படி அநேக பாடு உபத்திரவங்களின் வழியாக, அநேக உபத்திரவங்களின் வழியாக நம்ம எங்க பிரவேசிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறதுக்கு வழியில என்ன வச்சிருக்கிறாரு தெரியுமா? நிறைய பாடுகள் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. நிறைய உபத்திரவங்களை வச்சிருக்கிறாரு. அந்த வழியில நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பாடுகள் வரும், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நிந்தைகள் வரும். நீங்க எடுத்து வைக்க 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 நீங்கள் பாடுகளின் நடுவில் பலப்படுத்தப்படுவீர்கள். பாடுகளின் நடுவில் தேவனால தேற்றப்படுவீர்கள். பாடுகளின் நடுவில் தேவனால உதவி செய்யப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை தூக்கி விடுவார். அவர் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார்? பலமுள்ளவர்களாய் மாற்றுவார். பாடுகள் தான் உங்களையும் என்னையும் பலப்படுத்த முடியும். அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குழு எது அப்படின்னா மிலிட்டரி தான். ஏன் மிலிட்டரியை நம்ம எல்லாரும் ரொம்ப பவர்ஃபுல்லான டீம்னு சொல்றோம்? அவங்களோட ட்ரைனிங் எப்படிப்பட்டது தெரியுமா?
சும்மா ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு தங்க வச்சு 3 நாள் நமக்கு கிளாஸ் எடுத்து விருப்பப்பட்ட சாப்பாடை கொடுத்து நல்ல சொகுசாக ஏசி ரூமை போட்டு 3 நாள் ட்ரைனிங் எடுத்து கார்பரேட் கம்பெனியில் அனுப்புவாங்களே, அப்படி கொடுத்த ட்ரைனிங் கிடையாது. பட்டினியாக இருக்கிறதுக்கும், அடி வாங்கிறதுக்கும், தாகத்தோடு இருக்கிறதுக்கும், துன்பப்படுறதுக்கும், நெருக்கப்படுறதுக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், வெயிட்டு சுமக்கிறதுக்கும், பட்டினி இருக்கிற கொஞ்சத்தை வச்சு வாழ்றதுக்கும் அவங்க பயிற்றுவிக்கப்பட்டதுனால தான் அவங்க எப்பேற்பட்ட எதிரியும் எதிர்த்து நிற்க அவர்கள் பலம் உள்ளவர்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாறி இருக்கிறார்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியோடும் உங்களுக்கும் எனக்கும் போராட்டமா இருக்கிறபடினால கர்த்தர் பாடுகளின் வழியில உங்களையும் என்னையும் அந்த யுத்தத்திற்கு பலம் உள்ளவர்களாய், அந்த யுத்தத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாம்சத்தோட யுத்தம் பண்ணாதீங்க. Don't ever fight with flesh. மாம்சத்தோட யுத்தம் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்த சண்டை மாம்சத்தோட கிடையாது. உங்களோட எதிரியும் யாரு கிடையாது. நீங்க பேர் என்ன பேர் வேணாலும் சொல்லுங்க, இந்த பிரதரு, அந்த சிஸ்டரு, அந்த ஆளு, இவங்க அத்தை மாமா, எந்த மாம்சமும் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செஞ்சுட்டு இருக்குது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு சேனை கிரியை செஞ்சுட்டு இருக்குது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் கிரியை செஞ்சுட்டு இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு விரோதமாகத்தான் நீங்களும் நானும் யுத்தம் பண்ணணுமே தவிர நீங்களும் நானும் மனுஷரோட என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாம. அதனாலதான் இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணும்போது இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளல. அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை பார்த்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா இது நீ சொல்லல, பின்னாடி இருக்கிற பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்குது. ஒன்னே யார் பலகீனமா இருக்கிறாங்களோ, யார் பிசாசுக்கு இறையா இருக்கிறாங்களோ அவங்க மூளை யார் செயல்படுவா, பிசாசு என்ன பண்ணுவா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னு வைங்க, ரொம்ப மோசமானவன், ரொம்ப மோசமானவன். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, அவன் முதல்ல போனப்போ ஒரு பேயா, முதல்ல எத்தனை பேய் வெளில போச்சு, 1 போச்சு. போயிட்டு இது என்ன பண்ணுச்சு, உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தும் இந்த இருதயத்தை இன்னும் எப்படியே வச்சிருக்கிறோம், கிளீன் பண்ணி ஜோடிச்சு என்ன பண்ணிருக்கிறோம், சுத்தமாவே வச்சிருக்கிறோம். உள்ள யாரு வந்திருக்கணும், ஆண்டவர் வந்திருக்கணும், ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ற ஆலயமா மாறி இருக்கணும். மாறல. இப்ப இந்த பேய் மறுபடியும் விட்டுட்டு போன பேய் அப்படியே போயிடுங்களா என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. திரும்பி திரும்பி என்ன பண்ணும், சுத்தி சுத்தி வரும். வந்துட்டு என்ன பண்ணுமா, இது இப்ப வீடு எம்டியா இருக்குது, நம்ம கொஞ்சம் வீக்கான ஆளா இருக்கிறதுனால ஒரு பாஸ்டரை வச்சு இவன் என்ன பண்ணிட்டான், ஒரே பிரசங்கத்துல என்ன பண்ணிட்டான், இவன் அடிச்சு துரத்திட்டான். இப்ப இது போய் என்ன பண்ணுது தெரியுமா, தன்னை விட பொல்லாத 7 பேர் என்ன பண்ணிட்டு வருது. இப்ப மொத்தம் 8 பேரா உள்ள வந்து என்ன பண்ணுது, உட்கார்ந்துருக்கு. அதனால தான் ஒரு பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டோம், 1000 பிரசங்கம் பண்ணாலும் மனம் திரும்புறதுக்கு நமக்கு என்னவா இருக்குது. பாம்பாட்டி எவ்வளவு வினோதமா ஊதுனாலும், ஏன்னா உள்ள இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்குள்ளதான் இருக்குது. இந்த 8 பேய் எங்க இருக்குது. அதனால தானே பிரசங்கம் என்ன கேட்டாலும் எந்திரிச்சு போகும்போது எதை ஊசிய உதற மாதிரி எதை உதறிட்டு போயாச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறது யாரு, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணு முத போயிட்டு சொன்னா, நீ கவலைப்படவே படாத, நாங்க என்ன பண்றோம். ஒரு சின்ன கவலையை கொடுப்பேன், அவன் அதையே பிரசங்கம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருப்பான், அதையே யோசிச்சுட்டு இருப்பான். ஓ வசனத்தை அவன் என்ன பண்ணவே, எவ்வளவு பெரிய பாஸ்டர் வேணாலும் கூட்டு வந்து பேசட்டும், அவன் கேட்கவே. நாங்க பாத்துக்கிறோம், 8 பேர் வேலை செய்வோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு என்ன கொடுத்துறாத. ஆமா, இடம் கொடுத்துட்ட அப்புறம் துரத்துறது ரொம்ப. முன்னாடி துரத்தின மாதிரி ஒரு ஜெபத்துல, ஒரு சுவிசேஷ கூட்டத்துல, ஒரு அர்ப்பணிப்புல எல்லாம் அவன் இப்ப என்ன பண்ணிட மாட்டான். இனி துரத்தணும் அப்படின்னா நாள் கணக்கில் உபவாசம் இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், கர்த்தருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும், கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகி, ஆண்டவரே இனி நீங்க தான், வேற வழியே இல்லை, உங்க சித்தத்தை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, எதை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி ஒப்பு கொடுத்தா தான் இந்த 8 என்ன பண்ணும் உள்ள இருந்து. ஏன்னா முதல்ல வந்தது அவிசுவாசிக்குள்ள, 2வது வந்தது யாருக்குள்ள.
நம்ம விசுவாசிக்கிட்ட இருக்கிற அவிசுவாசிக்கிட்ட ஒரு பேயை பார்த்து தான் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. எல்லா விசுவாசிக்குள்ளும் எத்தனை பேய் இருக்குது? வசனத்தின்படி 1 சாதாரண பேய், 7 மோசமான பேய். அதனாலதான் அவிசுவாசி போடுற சண்டையோட விசுவாசி சண்டை போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அங்க கூட ஒரு மாதிரி இருக்கும். இவங்க போட்டாங்கன்னு வைங்க, செம்மையா இருக்கும். சண்டை போடாமலே சண்டை நடக்கும். சில இடத்துல உள்ளுக்குள்ளேயே என்ன இருக்கும்? மறைமுகமான அம்பு எய்யறது, அங்க இருந்து அப்படி வர்றது, இந்த வழியா சொல்லி அனுப்புறது, வசனத்தை வச்சு குத்தி காமிக்கிறது, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, அப்புறம் டிபியா வைக்கிறது, ஆளு மூலமா சொல்லி விடுறது, பல வேலை நடக்கும். ஏன்னா இது மோசமான. உள்ள இருக்கிறது எத்தனை பேய்? 8. சும்மாவா போவோம்? அசுத்தாவி ஒரு மனுஷனோட வந்து அலக்கழிச்சுட்டு தான் என்ன பண்ணுமா? அதனால நமக்குள்ளெல்லாம் பேய் இல்லைன்னு நினைக்காதீங்க. உட்காந்து கண்டுபிடிச்சு எந்தெந்த இடத்துல பேய் இருக்குது, அந்த 8 ஆள் யாருங்கிறத கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுங்க? துரத்திடுங்க. இல்ல எம்டியா இருக்கும்போது யாரை உள்ள கூட்டிட்டு வந்துருங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருங்க. ஆண்டவரே உமக்கு இடம் கொடுத்துட்றேன், உங்களுடைய சித்தம் போல என்னை என்ன பண்ணுங்க, நடத்துங்க. என் சித்தம் எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. வாசிங்க இன்னொரு வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 32, 33. நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. எல்லாரும் முந்தின நாட்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல உங்களுக்கு விசுவாசத்துக்கு நிறைய போராட்டம் என்ன பண்ணுச்சு? வந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டீங்க? சகிச்சிங்களா? எல்லாரும் எதிர்த்தாங்க, சகிச்சுக்கிட்டோம். குடும்பம் எதிர்த்தது, முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட தான் போவேன். புருஷன் முடியாதுன்னு சொன்னாரு, நீனே வேண்டாம், நான் யார்கிட்ட தான் போவேன்? ஆண்டவர்கிட்ட தான் போவேன். அம்மா அப்பா சொன்னாங்க முடியாது, நான் கர்த்தர்கிட்ட தான் போவேன். எல்லாரும் எதிர்த்து நின்னப்ப அந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட வந்தோம். இப்ப வந்து 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 இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப சின்ன பிரச்சனை கூட என்ன இப்ப ஒரே பிரச்சனையா இருக்குது, என்ன போராட்டம்? ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு வரல? ஏன் சிஸ்டர் ஆராதனைக்கு வரல? ஏன் நீங்க உபவாச கூட்டத்துக்கு வரல? இப்ப சொல்ற காரணம் எல்லாம் என்ன காரணம்? ரொம்ப டயர்டா இருந்ததா, அதனால என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். பிள்ளைங்களை ஒரு வாரமா எங்கேயுமே என்ன பண்ணல, கூட்டிட்டு போலையா, அதனால என்ன பண்ணலான்னு வெளியில ஒரு சின்ன அவுட்டிங் என்ன பண்ணேன் நானு. இப்ப எதெல்லாம் காரணமாயிடுச்சு? ஊர்ல இருந்து யார் வந்துட்டா? சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அதனால என்ன பண்ண முடியல, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லணும், நான் எங்க போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, நான் மதியம் என்ன பண்ணிடுவேன், வந்துடுவேன். ஆராதனை முடிச்சுட்டு என்ன பண்றேன் நானு, எனக்கு இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, எனக்கு இன்னைக்கு விசேஷ கூட்டம் இருக்குது, இன்னைக்கு உபவாச நாள், அதனால நான் முதல்ல யாருக்கிட்ட போனோம், தேவன்கிட்ட போனோம். போயிட்டு என்ன பண்றேன் நானு, வர்றேன். முந்தின நாட்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு துன்பங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க சகிச்சு கொண்டீங்களே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதை குறிச்சு? அதனாலதான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னாரு, உன் பேர்ல ஒரே ஒரு குறை தான் எனக்கு என்ன பண்ணுது, ஒரே ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுமா? ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. நீங்க ஆதியில தேவன் மேல வச்சிருந்த அன்புல ஆண்டவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கிறார். உங்க கூட அவர் ரொம்ப நெருங்கின நேரம் அது. உங்களை அவர் ரொம்ப நேசிச்ச நேரம் அது. உங்களுடைய ஒவ்வொரு கமிட்மெண்ட்டையும் பார்த்து அவர் பூரிச்சு போன நேரம். இப்படி நீ என்னை நேசிக்கிறியா, இப்படி எனக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தியா, இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலையும் உனக்கு என் மேல அன்பு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் உங்க தியாகத்தை பார்த்து, உங்க கஷ்டத்தை பார்த்து, நீங்க அவருக்காக உங்களை அர்ப்பணித்ததை பார்த்து, அவர் உங்களை குறித்து மகிழ்ந்திருந்த அந்த மகிழ்ச்சியை எப்பயுமே என்ஜாய் பண்ணணும்னு கர்த்தர் உங்க கூட என்ன பண்றாரு, இருக்க விரும்புகிறார். பாடுகளின் நடுவில், துன்பங்களின் நடுவில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. துன்பங்கள் அதிகமா வரும்போது அதிகமா தேவன் என்ன பண்ணுங்க, போய் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த பாடுகள் நெருக்கங்கள் ஒருபோதும் என்னை உம்மை விட்டு பிரிக்காது, மாறாக அதிகமாக அது என்னை உம்மோடு என்ன பண்ணிடும், சேர்த்துடும். ஏன்னா அந்த பாடுகளை சகித்த பிறகு அடுத்தது ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? 4வது காரியம் எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா?
வாசிங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்றதுக்கு. அப்பா, கடைசியில நம்ம எதிர்பார்த்த ஒரு பாயிண்டையும் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படி என்ன பண்ணப்பட்டவங்க தான், அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேண்டாமா? ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? வெறும் துன்பம். இந்த துன்பம்லாம் எதுக்கு வழி தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போறதுக்கு. இந்த துன்பம்லாம் எந்த பாதை தெரியுமா? இந்த பாடுகள்லாம் எந்த வழி தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போறதுக்கு. ஆனா எது ஆசீர்வாதங்கிறது தான் பிரச்சனை. எது ஆசீர்வாதம்? வேதத்துல ஆசீர்வாதம்னு வேதம் எதை சொல்லுது? நம்ம எல்லாமே ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்றதுபடி வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா நன்மைங்கிறது வேற, ஆசீர்வாதங்கிறது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மை வேற, தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற. தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மைன்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம், இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? நன்மைன்னு சொல்றாரு. பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? ஆசீர்வாதம்னு சொல்றாரு. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துக்குரியதெல்லாம் என்ன பண்ணும்? உன்னை அதெல்லாம் நம்ம பின்னாடி என்ன பண்ணும்? நன்மை எல்லாம் யாருக்கு பின்னாடி வரும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நம்ம பின்னாடி வரும்னு வேதம் என்ன பண்ணிருக்கு? நீங்க தேவன் பின்னாடி போனீங்கன்னா, ஏன்னா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் எந்த கான்டெக்ட்ல மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொன்னாருன்னா, யோவான் 10வது அதிகாரம் கான்டெக்ட்ல சொன்னாரு. என்னது? நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தொழுவத்திலிருந்து திறந்து விட்டுட்டு அவன் முன்னாடி என்ன பண்ணுவானா? போவான். ஆடுகள்லாம் என்ன பண்ணும்? அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னாடி என்ன பண்ணும்? போகும். அப்படின்னா 23வது சங்கீதத்துல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னா அவர் எனக்கு முன்னாடி போவார், அவர் எனக்கு வழிகாட்டியா இருப்பார், அவர் எனக்கு வார்த்தைகளை தந்து நடத்துவார். நான் என்ன பண்ணுவேன்? நல்ல ஆட்டுக்குட்டியா அவர் பின்னாடி என்ன பண்ணுவேன்? நான் அவரை பின்பற்றி போய்கிட்டே இருப்பேன். அப்ப என்ன செய்யும்? இந்த உலகத்துல நன்மையும் இந்த உலகத்துல கிருபையும் ஏன் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்துட்டு. இது ஒரு ரிலே மாதிரி. முன்னாடி போறவரை பார்த்து நம்ம பின்னாடி போனோம், நம்மளை பார்த்து அது என்ன பண்ணிட்டு வரோம்? அது எட்டி பார்க்கும். முன்னாடி அவர் பின்னாடி தான் போறியா நீனு அப்படின்னு பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் பின்னாடி போற வரைக்கும் இது நம்ம பின்னாடி என்ன பண்ணோம்? வரும். எங்கேயாவது திரும்பி பார்த்து ஐயோ இது கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்க அது பின்னாடி போக ஆரம்பிச்சீங்கன்னா யாரை விட்டு தூரம் போயிடுவீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு பின்மாறி போனது, பாடுகள் துன்பங்கள் வந்து பின்மாறி போனவர்களை விட அதிகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட பின்னாடி தான் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்க? பின்மாறி போயிட்டாங்க. கஷ்டப்படும் போது தேவனை தேடுறதுக்கு நேரம் இருந்தது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்தது, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருந்தது, உபவாசிக்கிறதுக்கு நேரம் இருந்தது, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இருந்தது, ஊழியத்துக்கு போறதுக்கு நேரம் இருந்தது. எல்லாத்துக்கும் முன்னாடி நின்ன. இப்ப ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, நன்மை கிடைச்சிருச்சு, இப்ப நிறைய வந்துருச்சு, பொறுப்பு வந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, பணம் வந்துருச்சு. இப்ப எனக்கு யாருக்கு நேரம் இல்ல? யாரை விட்டு பின்னாடி போயாச்சு? தேவனை விட்டு விலகி. ஆசீர்வாதங்கள் என்று வேதம் எதை சொல்லுது? எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் உன்னதங்களிலே கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதுல? ஆவிக்குரிய. எது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்? எது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்? தேவனுடைய சுபாவம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
நீங்களும் நானும் அந்த தேவ சுபாவத்தை பெற்றுக்கொள்றது, தேவ சாயலை பெற்றுக்கொள்றது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவ பரலோகத்துல இருக்கிறது அதுதான். உன்னதத்துல என்ன இருக்கு? பரலோகத்துல என்ன இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும். பரலோக ராஜ்யம் என்ன கிடையாது. அங்க பிரியாணி, அங்க டீ, காஃபி, பூஸ்ட் அதெல்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்க போகுது? இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல தான் என்னதான் ஜெப கூட்டமே நடத்தினாலும் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு ஒருவேளை காலைல சமைக்காம விட்டுட்டு ஜெபம் தான் முக்கியம்னு பண்றோம்னு வைங்க, ஆராதனை முடிச்ச பின்னாடி இங்க இருக்கிற குடும்ப பெண்களுக்கு பெரிய இவங்களுக்கு என்னத்த எல்லாம் வந்து என்ன கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்பாங்களே. அப்ப இந்த பூமியில தேவைதான், அதெல்லாம் தேவையானதை என்ன பண்ணி வச்சுட்டோம், ஆயத்தப்படி. ஆனா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குட் நியூஸ், இந்த சமைக்கிற வேலை கிடையாது. கழுவுற வேலை, சமைக்கிற வேலை, பரிமாறுற வேலை, ஆமா ஒண்ணு மூடி வைக்கிற வேலை, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? நான் தான் எங்க சபையில லாஸ்ட் டைம் அங்க சொல்லும்போது சொன்னேன், இப்படியே போய் போய் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நம்ம பிள்ளைங்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல வீட்டில் கிச்சன் ஒன்று என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. கிச்சனா வீட்டில் இருந்துச்சா? அம்மிக்கல்ல பார்த்து சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுல மாவாட்டினீங்களா, இதுல சட்னி அரைச்சிங்களா, அது எப்படி இதுல சட்னி அரைக்கிறது அப்படின்னு நம்ம கேட்பாங்கல்ல. இது தெரியாதுல்ல உங்களுக்கு. அம்மி எது உரல் எதுன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாது. அந்த மாதிரி தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கிச்சன் அங்கெல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சமைப்பாங்க. வீட்லயே சமைப்பாங்களா? டீ எல்லாம் என்ன பண்ணுவாங்களா வீட்லயே? யாராவது கெஸ்ட் வந்தா டீ குடிக்கிறீங்களான்னு என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது. இப்பெல்லாம் பல வீட்டில் தண்ணி கொடுக்கறது. நாங்களாம் சிட்டியில் இருக்கிறதுனால சொல்றேன், அந்த முதல்ல போனோடனே தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கறது, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கறது அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் நாங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். பசங்க உட்காந்துருப்பாங்க, அம்மா பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் வேலை என்ன பண்ணுவான். ஏன் இதை சொன்னேன்? தேவனுடைய ராஜ்யம் என்ன கிடையாது. அங்க என்ன தெரியுமா இருக்கு? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். இது மூணும் தான் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கு. இப்ப மேல என்ன இருக்கு, மேல என்ன இருக்கு, மேல போனா என்ன இருக்கு, மேல என்ன இருக்குன்னு கேக்குறீங்கல்ல. இது மூணு தான் மேல என்ன பண்ணுது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். இதுதான் எங்க இருக்குது? அதனால தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணாரா நம்மள முதல் வசனத்துல உன்னதங்களில இல்ல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். இப்ப கிறிஸ்து இருக்கிறாங்க, மேல என்ன இருக்கு? மேலானவைகள். மேலானவைகள்னா நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டோம் வசனத்தை. இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் வாங்குறது தான் என்னது? பெஸ்ட் ஷர்ட், பெஸ்ட் ஷூ, பெஸ்ட் வாட்ச், பெஸ்ட் போனு, பெஸ்ட் காரு, அது கிடையாது மேலானவைகள். அது எதுவுமே எங்க கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? 1வது வசனத்தின்படி 1வது வசனம் வாசிங்க. தேவனுடைய வலது பார்சத்தில். இப்ப கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? இப்ப நம்மளையும் எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில என்ன பண்ண வச்சிருக்கிறாரா? உட்கார. இப்ப அவர் கூட உட்கார வச்சிருக்கிறாரா? இப்ப இந்த உலகத்தை எங்க இருந்து பார்க்கணும்? அங்க இருந்து தான் நம்ம உட்கார வச்ச இடத்துல இருந்து பார்த்து பாருங்க. என்னைக்காவது இந்த உலகத்தை சொல்லுவோம், இது பக்கிங்காம் அரண்மனை ரொம்ப பெரிய, எங்க இருந்து பார்க்கும்போது, இங்க இருந்து பார்க்கும்போது, அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த மேப்ல தேடணும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிற உலக மேப்லயே அது என்ன பண்ணல தெரியாது. அதை விட தூரமா இருக்கிற உன்னதங்களில இருந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரண்மனை இருக்கா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பக்கிங்காம்னு அரண்மனை
ஏன் நான் பரலோகத்திலிருந்து அது என்ன பண்ண மாட்டேங்குது? நான் பெரிய கார் வச்சிருக்கிறேன், பரலோகத்திலிருந்து எறும்பு சைஸ்ல கூட அது என்ன பண்ணாது, தெரியாது. நான் பெரிய பங்களா வச்சிருக்கிறேன், அது பாத்ரூம் அளவுக்கு கூட பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாது, தெரியாது. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற இடம் தான். இங்க நீங்க இதெல்லாம் ரொம்ப பெருசா பேசுறீங்கன்னா ஒன்னும் புரிஞ்சுக்கணும், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னது, நீங்க இது ரொம்ப பெருசா தெரியுற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. கிறிஸ்துவோட நீங்க உட்கார்ந்து பாருங்க, எதுவுமே பெருசு. அதனாலதான் பல பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் அதை ரொம்ப பெருசா எல்லாம் என்ன பண்ணல, பார்க்கல. ஏன்னா நான் உன்னதத்துல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே, அவர் உன்னதத்துல இருந்து காலங்கள்ல இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறாரு. நீங்க மினிட்டுகள்ல நொடிகள்ல இருக்கிற பிரச்சனையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் யுகங்கள்ல இருக்கிற பிரச்சனையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் யுகங்கள் இருக்கிற பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? பிசாசு மேல இருந்து விழுந்துட்டான், அவன் மறுபடியும் கெடுப்பான், ரட்சிப்பை உண்டாக்கணும், மறுபடியும் இவனை தூக்கி எங்க போடணும், நரகத்துல போடணும். அவர் யுகங்கள் இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆனாலும் நம்ம மேல அவர் கருணையா தான் இருக்கிறாரு. அவர் உன்னதங்களில் இருக்கிறாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னால உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சமாதானத்தை ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு. ஆல்ரெடி கிரெடிட்டட். உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? சமாதானம் கிரெடிட்டடா இருக்கு. நீதியான வாழ்க்கை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்டடா தான் இருக்குது. பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல என்னவா இருக்கு? நீமா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஆண்டவரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீதி இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டேன், ஏற்கனவே உன் அக்கௌண்ட்ல போட்டேன், நீ அனுபவிக்க வேண்டியது தான் உன்னுடைய. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யூசிங் இட். நீங்கள் அந்த கார்டு எடுத்து, சமாதானம் என்னுடையது, நான் தேவனோட உட்கார்ந்து இருக்கிறேன், தேவனோட இருக்கிறேன், ஆகையினால அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லி சமாதானத்தை நீங்க சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க சமாதானத்தை என்ன பண்ணுவீங்க? என்ஜாய் பண்ணுவீங்க, சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. நீதியான வாழ்க்கை இந்த உலகத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைச்சிருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? ஆசீர்வதிக்கும்படி அழைச்சிருக்கிறார். 4 கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அடுத்து கடைசி 5வது, எதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதுக்காகவே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை என்ன பண்ணணும்? போராட்டம். இந்த உலகத்துல நீங்களும் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? விசுவாசத்துக்காக போராடுறதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சும்மா புருஷனோடையும் பிள்ளைகளோடையும் மாமியாரோடையும் மருமகளோடையும் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோடையும் போராடுறதுக்காக என்ன பண்ணல, அழைக்கப்படல. விசுவாசத்தினுடைய போராட்டத்தை போராடும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன போராட்டம்? விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? என்ன மாதிரி போராட்டம் வரும் தெரியுமா? 1 பேதுருல வாசிக்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படுறது போல அதை பார்க்கலும் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணப்படும்? சோதிக்கப்படும். இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொடுத்த தேவன் இந்த விசுவாசத்துக்கு எதையும் கொடுக்கிறாரு? போராட்டத்தையும் கொடுக்கிறாரு. நீ விசுவாசத்துல நிலைச்சிருப்பியா? விசுவாசத்துல உறுதியா இருப்பியா? அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாறி உங்களுடைய சுய இச்சைகளுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்களான்னு உங்களை டைம் டு டைம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த விசுவாசத்துக்குன்னு என்னத்தை கொடுப்பாரு? சோதனையை கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த விசுவாசத்துல நின்றுட்டு என்ன பண்ணணும்? போராடணும். விசுவாசத்துல நின்றுட்டு எதிர்க்கணும். விசுவாசத்துல நின்று நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவனா இருக்கிறேன். நான் தரிசித்து ஜெயிக்கிறவன் அல்ல, விசுவாசத்தினால ஜெயிக்கிறவன். எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையினால நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு விசுவாசத்தினுடைய போராட்டத்தை என்ன பண்ணுவேன்? நானு போராடுவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசத்தினுடைய போராட்டத்தை போராடணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்களில சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த எல்லா சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுங்க? போராடுங்க. ஒவ்வொரு நாளும் சத்ருவானவன் தந்திரங்களினாலே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வரும்போது அந்த போராட்டத்தை போராடி
எதுல ஜெயிக்கணும்? விசுவாசத்துல ஜெயிக்கணும். ஏன்னா கடைசியில மரணத்துல ஜீவ கிரீடத்தை பெறும்படி காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் எதை நிறைவேற்றணும் எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணேன்? போராடினேன். ஓட்டத்தை என்ன பண்ணேன்? நானு முடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் பத்திரமா ஒன்னு என்ன பண்ணேன்? வச்சிருக்கிறேன். என்னது? விசுவாசத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? காத்துக்கொண்டேன். எதை பத்திரமா வச்சிருக்கிறேன்? அன்று அவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை. நான் ரட்சிக்கப்படும் போது அந்த வசனத்தினால எனக்குள்ள தூண்டப்பட்ட விசுவாசம், கேள்வினால வந்த அந்த விசுவாசம், வசனத்தினால உண்டான விசுவாசம், அதை மரண பரியந்த என்ன பண்ணிருக்கிறேன்? நான் இப்ப பத்திரமா என்ன பண்ணிருக்கிறேன்? காத்துக்கொண்டேன். ஆகையினால எனக்கு நீதியின் கிரீடம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்க விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல அவிசுவாசம் உள்ளவர்களா மாறிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 13:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லவோ என்று உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நீங்களே என்ன பண்ணி பாருங்க. நீங்க ஒவ்வொரு விஷயங்களை எதிர்கொள்ளும் போது, உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது விசுவாசத்தோட எதிர்கொள்றீங்களா இல்ல விசுவாசத்துல விழுந்து போனவர்களா மாறுறீங்களா? விசுவாசத்துல என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. விசுவாசத்துல எதிர்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று, எவனை தள்ளலாமோ என்று வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டு இருக்கிறான். அவனுடைய ஒரே நோக்கம் விசுவாசத்திலிருந்து உங்களை என்ன பண்ணிடணும்? தள்ளிடணும். எப்படி நம்ம இந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்க முடியும்? நமக்கு நித்தியமான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதனால விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். எபேசியர் 4:4 வாசிங்களேன். எபேசியர் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரமும் ஒரே ஆவியும், ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நம்ம எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்ப விசுவாசத்துல நீங்க நிலைக்க முடியும் தெரியுமா? அந்த ஒரே நம்பிக்கை என்ன பண்ணணும்? விசுவாசம் இந்த உலக வாழ்க்கைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உலக வாழ்க்கை? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக நான் என்ன பண்றேன்? காத்திருக்கிறேன். அது என்ன நம்பிக்கை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். அதுதான் உங்களுடைய என்னுடைய அழியாத நம்பிக்கை. நம்முடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? எதை நம்பிங்க பாடுபடுறீங்க? எதை நம்பிங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? எதை நம்பி இவ்வளவு துன்பத்தையும் சகிச்சுக்கிறீங்க? எதுக்காக இந்த போராட்டம் போராடுறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என் ஆண்டவர் சீக்கிரத்தில் என்ன பண்ணுவாரு? வருவார். என் தேவன் சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். இயேசு சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் அவருடைய வருகைக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் அவரோடு கூட இருக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போவதற்காக ஆண்டவர் சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால விசுவாசத்தினுடைய போராட்டத்தை என்ன பண்ணுங்க? போராடுங்க. என்ன இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்க போகுது? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த நம்பிக்கையினுடைய வாசிங்களை 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 15வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 37வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல், நீ இனி உண்டாக போகிற மேனியை விதைக்காதது போல நீங்க கோதுமை அப்படின்னு கையில இருக்கிறது தான் விதைக்கிறீங்க. அது போல விசுவாசத்தினுடைய உங்களுடைய போராட்டம் ஏதோ பார்க்காத விஷயத்துல நீங்க போராடல. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள்ல தான் நீங்க என்ன பண்றீங்க? போராடுறீங்க. ஆனா விதைச்ச பின்னாடி வர்ற மேனி நீங்க விதைச்ச மேனி கிடையாது. அது ஒரு மேனியை விதைச்சிங்கன்னா பல மேனிகள் அங்கிருந்து என்ன பண்ணும்? வர்றது போலவே கர்த்தருடைய வருகை அன்னைக்கு என்ன பண்ணும்? உண்டா இருக்கும். நீங்கள் பட்ட பாடுகள் போல அல்ல தேவனுடைய மகிமை. நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? சீக்கிரத்துல வரப்போகிறார். எப்படிப்பட்ட மகிமை? வாசிங்க 39. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. எல்லாருடைய மாம்சம் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் இல்ல. மிருகங்களுடைய மாம்சம் வேற, மனுஷனுடைய மாம்சம் வேற, தாவரங்களுடைய மாம்சம் வேற. வாசிங்க. மச்சங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேற. சூரியனுடைய மகிமையும் வேற,
சந்திரனுடைய மகிமையும் வேறே. எல்லாத்தினுடைய மகிமை என்ன இருக்கு? வித்தியாசமான மகிமை இருக்கு. இந்த மகிமை வேற வேற மகிமைங்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? எப்ப தெரியும் தெரியுமா? இப்ப தெரியாது, அழிவில்லாமல் இருந்திருக்கும். அவர் வரும்போது தெரியும். எது சந்திரன், எது சூரியன், எது நட்சத்திரம், எது கோள்கள், எது வித்தியாசமான மகிமை, எது வானத்துக்குரிய மேனி, எது பூமிக்குரிய மேனி, எது அதிக பிரகாசம் உடையது, எது குறைந்த பிரகாசம் உடையது, அதெல்லாம் இங்க இருக்கிற ஊழியங்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. இங்க இருக்கிற ஊழியங்கள் இருக்கிற மகிமையும் இங்க கிடைக்கிற பிரபலங்களும் இங்க கிடைக்கிற வெளிச்சமும் அல்ல, தேவன் வரும்போது இருக்கிற மகிமை. அவர் வரும்போது தான் எல்லாத்தினுடைய மகிமை என்ன பண்ணும் தெரியும். ஏன் அவர் வரும்போது தெரியும் தெரியுமா? இங்கே நம்ம எல்லாரும் ஒரு வேலையை செய்கிறோன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல. என்னென்ன வேலை செய்கிறாங்க? சிலர் செய்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை? வைக்கோல் போல என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறேன்? பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தர் போய் 10,000 ரூபாய்க்கு என்ன வாங்குறாங்க? வைக்கோல் என்ன பண்ணுறாங்க? எத்தனை வண்டி வாங்கலாம்? ஐயா 10,000 ரூபாய்க்கு எத்தனை வண்டி வைக்கோல் வாங்கலாம் தெரியுங்களா? ஒரு டாடா ஏஸ் ஃபுல்லா, ஒரு பெரிய டாடா ஏஸ் ஃபுல்லா என்ன வாங்கலாமா? வைக்கோல் வாங்கலாம் 10,000 ரூபாய்க்கு. இன்னொருத்தர் போய் என்ன வாங்குறாரு? மரம் வாங்குறாரு. தேக்கு மரம் வாங்கினா ஆமா ஒரு மரம் தான் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அது எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் வெள்ளி வாங்குறாரு 10,000 ரூபாய்க்கு. இப்போ வெள்ளி கூட கிராமில் தான் என்ன பண்ணும்? அப்படித்தானே? ஆமாம், லட்சங்கள் போயிடுச்சு. வெள்ளி கூட ஒரு கிலோ 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? சில கிராம் தான் என்ன பண்ணும்? 50 கிராம் என்னமோ தான் என்ன பண்ணும்? 50 கிராமோ 45 கிராமோ தான் கிடைக்கும். அடுத்தது ஒருத்தர் தங்கம் வாங்க போறாரு. 1 கிராம் கூட 15,000 ரூபாய். ஒண்ணுமே. இப்போ எல்லாரும் இந்த பூமியில பார்க்கும்போது தங்கம் வாங்குறவர்கிட்ட தங்கம் இருக்குன்னே யாருக்கும் என்ன பண்ணாது. ஏன்னா அது 1 கிராம் கூட எங்கேயாவது உள்ள என்ன பண்ணும்? வெள்ளி இருக்கிறவருக்கும் பெருசா தெரியாது. எது ரொம்ப பெருசா தெரியும்? பெரிய ஊழியம். என்னது? பெரிய பயங்கரமான ஊழியம். 400 பேரு, வாரம் 500 பேரு, கும்பலா பெரிய சர்ச்சு, பெரிய ஐயோ மீட்டிங் வச்சா என்னது? ஃபுல்லா எல்லாம் வைக்க போறது. எல்லாம் என்னது? வைக்க போறது. அடுத்தது மரம். ஓரளவுக்கு தெரியுது. என்னது? மரம் ஓரளவுக்கு. ஆனா நாளானது எல்லாத்தையும் விளங்க பண்ணுமா? அதுக்காக தான் அவர் வரணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஏன் வரணும் தெரியுமா? அவர் வரும்போது இது எல்லாம் எதுல விடுவாரு? எல்லாம் வா, நான் ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். அவர் வச்சிருக்கிறாரு ஒரு டெஸ்ட். அவர் என்ன டெஸ்ட் வச்சிருக்கிறாரு? அவர் ஒரு சூளை எடுத்துட்டு வர்றாரு. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அவர் ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன மாதிரியே ஆண்டவரும் ஒரு அக்கினி சூளை என்ன பண்றாரு? கையில எடுத்துட்டு வர போறாரு. எல்லாரும் நீங்க செஞ்ச வேலையை எடுத்துக்கிட்டு எது வழியா கடந்து வாங்க? இந்த சூளை வழியா நீ வரணும்பா அப்படின்னு. ஆண்டவரே நம்ம வேலை அதுக்கெல்லாம் இல்லப்பா. அந்த பக்கம் வந்து பிரதிபலன் வாங்கணும்னா எப்படி வரணும்? இது வழியா தான் என்ன பண்ணணும்? வேற வழி இல்லை. இதுதான் ஒரே வழி. இதுதான் நான் வச்சிருக்கிற ஒரே டெஸ்ட், நான் வச்சிருக்கிற ஒரே எக்ஸ்பிரிமெண்ட், நான் வச்சிருக்கிற ஒரே சோதிக்கிற முறை என்ன தெரியுமா? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அது வழியா தான் என்ன பண்ணணும்? போகணும். வாக்கிய புல்லு முதல்ல போகுது. போய் அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பெருசா இருந்தது. அக்கினிக்கு அந்த பக்கம் பார்த்தா அதுவும் நெருப்புக்கு கருகி தப்பிச்சது மாதிரி என்ன பண்ணுது? வருது. யார்? ஆள் மட்டும் என்ன பண்ணுது? ஆமா, வைக்கப்போ ஒரு வண்டியை ஓட்டின ஆள் மட்டும் கருகி உடம்பெல்லாம் கருப்பா இருக்குது. என்னையா கருகிடுச்சு? நெருப்புல வெந்து என்ன பண்ணிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். நீ பெருசா ஏதோ செஞ்சிருந்தியே, பெருசா ஏதோ பயங்கரமா பண்றதா, வாட்ஸ்அப்ல ஏதோ பேஸ்புக்ல எதை திறந்தாலும் நீ ஏதோ பெருசா பண்றேன்னு என்ன பண்ணிட்டே இருந்த? எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் என்ன பண்ண? ஒரு சின்ன உபத்திரம் வந்துருச்சு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் மட்டும்தான் இப்ப இருக்கிறேன். அடுத்தது இன்னும் மரக்கட்டை வருது. மரக்கட்டையும் கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்தில் அதுக்காக என்ன பண்ண முடியல. ஆனா வேற 2 இருக்குது. அது நெருப்புக்குள்ள இருக்கும் போதே ஏதோ சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நெருப்புக்குள்ள என்ன பண்ணுது? அது மின்னுது.
நெருப்புக்குள்ள என்ன பண்ணுது? மின்னுது. நெருப்புக்குள்ள பிரகாசமா இருக்குது. மற்ற வேலைகள் எல்லாம் அழிச்ச மாதிரி இந்த ரெண்டு வேலை என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. இது நெருப்புக்குள்ளேயே மின்னுது. நெருப்புக்கு அந்த பிறகும் இந்த பக்கம் என்ன கொண்டு வந்தாங்களோ அதை நெருப்புக்கு அந்த பக்கமும் அவங்களால என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். இதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரணும். நீங்களும் நானும் செய்கிற எல்லா வேலைகளினுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி, நான் செய்த வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு, நான் செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் பட்ட பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தான் அவருடைய வருகையில் நான் பட்ட பிரயாசம் எப்படிப்பட்டதுன்னு அவர் சொல்லுவார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ள என்ன பண்ணுங்க? பிரவேசிங்க. என்ன அழைக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். எப்படி வருவார்? வேதம் சொல்லுது, இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். ஒருவேளை நம்மிலே சிலர் அவர் வருவதற்கு முன்பாக என்ன அடையலாம்? நித்திரை என்ன பண்ணலாம்? அடைஞ்சிடலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. கடைசி எக்காலம் ஒரு நாள் என்ன பண்ணும்? தொனிக்கும். இந்த உலகத்துல நம்ம நேசிக்கிறவர்கள் கதறி எந்திரி எந்திரி எந்திரின்னு சொன்னாலும் எந்திரிக்காத நம்மள ஒரு அலாரம் அடிக்கும் போது என்ன பண்ணிடுவோம்? எந்திரிச்சிடுவோம். ஒரு சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணிடுவோம்? எழுந்திரிச்சிடுவோம். அந்த சத்தம் கேட்கும் போது பூமிக்கு கீழே அழிஞ்சு போயிருக்கிற மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் என்ன பண்ணும்? உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. அதனாலதான் வேதம் சொல்றது, ஆவியினுடைய முதற் பலன்களை பெற்ற நாம். என்ன முதற் பலன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு இருக்கிற முதற் பலன் என்ன தெரியுமா? ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்து நான் இந்த மண்ணுக்குள்ள போனேன்னா நான் தான் முதற் பலனா எந்திரிப்பேன். அவருடைய காலம் துணிக்கும் போது முதல்ல எந்திரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? முதல்ல மரிச்சவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அவர் இருக்கிற வண்ணமாகவே. என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு அதுக்கு பிறகு முதுகு வலியே என்ன பண்ணாது? வராது. அதுக்கு பிறகு அலர்ஜியே என்ன பண்ணாது? வராது. அதுக்கு பிறகு சுகர்னு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அழிவுள்ள இந்த சரீரம் எதை தரித்துக்கொள்ளும் தெரியுமா? அழியாமை என்ன பண்ணும்? தரித்துக்கொள்ளும். இந்த மேன்மை இல்லாத இந்த சரீரம் மகிமையை என்ன பண்ணும்? தரித்துக்கொள்ளும். மரணம் ஜெயமாக விழுங்கும். இதற்காகத்தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எந்த நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? இயேசு வருவார், பரலோகத்துக்கு போவோம், நித்திய காலமா அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? வாழுவோங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பினுடைய நிச்சயத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களில் யாராவது அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, எனக்கு உமக்கு என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்றேன்? நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி உண்மைத்தானா என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையில பின்பற்றுவேன். உண்மை இல்லாமல் வேற தெய்வத்தை என்ன பண்ண மாட்டேன்? நான் பின்பற்ற மாட்டேன். உம்முடைய வசனத்துக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். உம்முடைய வசனத்தின்படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன்? நான் ஒப்பு கொடுப்பேன். உம்முடைய ராஜ்யத்தில் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கோங்கன்னு நீங்க ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த அழியாத வாழ்க்கையில பங்கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிற. எல்லா கண்களை மூடுவோம். எல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நித்திய நம்பிக்கை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தேவ சமாதானம் நம்மை ஆளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினுடைய போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொண்டிருக்கீங்களா? ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டது பரலோகத்துக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, இந்த உலகத்துல எதற்காகவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை ஒருபோதும் ஆண்டவரே நான் இழந்து
சோர்ந்து போகாதபடிக்கு, அதை அலட்சியப்படுத்தாதபடிக்கு அந்த அழைப்புல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதி